கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இப்போ நீங்க கேட்க போற கதை 1984 மதிப்பிற்குரிய லக்ஷ்மி அவர்களால் எழுதப்பட்ட கூறாமல் சந்நியாசம். ஆபீஸ் பையன் மெல்ல கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். பகல் உணவு நேரம் நெருங்கிவிட்டதை உணர்த்தியபடி அவன் கையில் சுமந்து வந்த குளிர்நீர் கொண்ட கூஜாவையும் டம்ளரையும் மேஜை மீது வைத்தான். டிஃபன் ஏதாச்சும்? தலையை சொரிந்தபடி கதவை பிடித்துக்கொண்டு தயக்கமாக நின்றான் பையன். அம்மா இறந்து போன பின்னர் மாதத்தின் 3/4 நாட்கள் முரளி தங்கள் அலுவலகத்திற்கு எதிரே இருந்த அந்த பெரிய ஹோட்டலில் இருந்து டிஃபன் வாங்கி வர பையனை அனுப்புவது வழக்கம். ஐயா வீட்டின் அவல நிலை பாவம் அந்த பையனுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. வேண்டாம், இன்னைக்கு வீட்டிலிருந்து டிஃபன் கொண்டு வந்துட்டேன், ஒட்டு மொத்தமாக பதிலளித்தான். பையன் கதவை சாத்திக் கொண்டு போனதும் எழுந்து முதலில் டெலிபோன் ரிசீவரை அதனுடைய பீடத்திலிருந்து இறக்கி கீழே வைத்தான். திலகாவிற்கு ஒரு பெரும் கெட்ட பழக்கம். உணவு நேரத்தில் அவன் அலுவலகத்தில் இருக்கிறானா என்று துப்பு பார்க்க அடிக்கடி போன் செய்து விடுவாள். மூச்சு விடாது ஃபைல்களை கவனித்து கையெழுத்திட்டு தொலைபேசியில் வியாபாரிகளுடன் பேசி மேனேஜிங் டைரக்டரின் அறைக்கு நடையாக நடந்து அப்பாடா என்று உட்காரும் அந்த 1 மணி நேர ஓய்வை கூட அவன் அனுபவிக்க முடியாதபடி தொலைபேசி மூலம் தொல்லை கொடுப்பாள். அவளது கெட்ட வழக்கம் இப்போது அதிகமாகி ஒரு பயங்கர நிலையை அடைந்து விட்டிருந்தது. பகல் உணவு நேரத்து மணி கிணுகிணுத்தது. சில நிமிஷங்களுக்கு பின்னர் மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து வராந்தாவிலே நின்றான். அலுவலகத்தின் சந்தடியெல்லாம் அடங்கி அமைதியில் அது மூழ்கி கிடந்தது. ஆனால் கீழே முன்பக்கத்து தோட்டத்தில் அங்கு வேலை பார்த்த ஆண்களும் பெண்களும் கும்பல் கும்பலாக இங்குமங்கும் நின்று பேசி சிரிப்பதைக் கண்டான். அவரவர்கள் வீட்டில் பிரச்சனைகள் எத்தனையோ, ஆனால் அந்த 1 மணி நேரமாவது அவர்கள் ஓய்வாக சந்தோஷமாக கழிக்க முடிந்தது. அவன் நாள் முழுவதும் ஒரு நரக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருந்தான். அன்று காலை வீட்டை விட்டு கிளம்பும்போது வழக்கம் போல திலகா சண்டையை ஆரம்பித்து விட்டிருந்தாள். இன்னைக்கு என்ன, இந்த புது ஷூட்ல மாப்பிள்ள மாதிரி கிளம்பிட்டீங்க? மிகவும் ஏளனமாக கேட்டு அவனது கோபத்தை கிளறினாள். கல்யாண மாப்பிள்ள தான் புது ஷூட் கோட் போடுவாங்களா? பதிலளித்தபடி காலை தூக்கி முக்காலி மீது வைத்துக்கொண்டு ஷூ லேசுகளை வேகமாக கட்டிக்கொண்டான். கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொன்னா உங்க கௌரவம் குறைஞ்சிருமோ? டைரக்டர் மீட்டிங் இருக்கு, பம்பாயிலிருந்து பெரியவர் வரார். மாசத்துக்கு 2 வாட்டி வராப்புல இருக்கே. கோடிக்கணக்கா பணத்தை போட்டு வியாபாரம் நடத்துறவரு மாசத்துக்கு 30 தடவை கூட வரலாம். அவர் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு அடிக்கடி பார்க்க அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா? இவ்வளவு பொறுமையாக அவன் அவளுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. முன்பெல்லாம் கையாண்ட அந்த மௌனத்தை அவன் இன்றும் மேற்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனால் அவர்களது மகள் அனிதாவுக்கு இன்று கல்லூரி விடுமுறை நாள். அவள் வீட்டில் இருந்தாள். அவள் முன்போல் சின்ன குழந்தை அல்ல, உணர்வுகளின் பிழம்பாக உருவாகி கொண்டிருந்த 18 வயது பருவ பெண். கல்லூரியில் BA 1வது ஆண்டில் படித்துக் கொண்டிருந்தாள். இதுவரை அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி போட்டுக்கொண்ட சண்டைகளின் பாதிப்பு அவளது இளம் உள்ளத்தை எவ்வளவு தூரம் அல்லோலப்படுத்தியதோ தெரியாது. ஆனால் இனி அவள் முன் அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வது மிகவும் அசிங்கம். இன்னொருவன் வீட்டில் போய் வாழ வேண்டிய பெண்ணுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க தெரியாவிட்டாலும் திலகா இப்படி நடந்து கொள்வது மிகவும் தவறு. உங்க அரும மக உங்களுக்கு டிஃபன் கட்டி வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு போகாம கிளம்பிட்டீங்களே. திலகா பின்னால் வந்தபடியே உரத்து கொவினாள். அப்பா இந்தாங்க என்று சொல்லியபடி சிட்டுக்குருவி போல பறந்து வந்த அனிதா டிஃபன் டப்பாவுடன் தோட்டத்திற்குள் வந்தாள். புன்முறுவலுடன் வாங்கி தன் பிரீஃப் கேஸிற்குள் வைத்துக் கொண்டான். அனிதாவின் கண் இமைகள் வீங்கி தெரிந்தன. துணுக்குற்று போனான் முரளி. அனிதா அழுது விட்டிருக்கிறாள். எதற்காக? ஏமா, எப்படியோ இருக்கியே, என்ன சங்கதி? அடிக்குரலில் கேட்டபடி கேரேஜின் கதவை திறந்தான். ஷட்டரை மேலே தள்ள உதவியபடி மெல்லிய குரலில் அனிதா சொன்னாள். அப்பா, இந்த அம்மாவுக்கு என்ன பேசுறோன்னு இங்கிதமே தெரியல. உன்னை ஏதாவது திட்டினாளா? நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என் தோழிக்கிட்ட இருந்து போன் வந்தது. அவ இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வர பிரியப்படுறதா சொன்னா. அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு போனை வச்சுட்டு அம்மாவை கேட்க உள்ள வந்தேன். யாரு? அந்த தேவகிரி பொண்ணு ஜலஜா தானே? வயசுக்கு மீறி மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறாள் ஒழிய அவளுக்கு அறிவு கிடையாது. உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வர்ற சமயம் அவ இங்க வந்து பல்ல காட்டிட்டு அங்கிள் அங்கிள்னு அவரை சுத்தி டான்ஸ் ஆட வேண்டாம். உங்க அப்பாவும் ஏதுடா இவ நம்ம மகளுடைய தோழிங்கிற வயசு வித்தியாசத்தை மறந்து பல்ல இழிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்கணுமான்னு கத்துனாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது.
குபீர் என்று கண்களில் நீர் திரையிட மகள் தந்தையை பரிதாபமாக பார்த்தாள். வேலைக்கு கிளம்பும் சமயம் இப்படிப்பட்டதொரு அசிங்கமான குழப்பத்தை திலகா உண்டாக்கிவிட வேணுமா? தாடை இறுகி கோபத்துடன் பற்களை கடித்தபடி உள்ளே திரும்பி வந்தான். திலகா, உனக்கு விவஸ்தையே கொஞ்சமும் கிடையாது. குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தராதரம் கிடையாதா? என்ன புதுசா சொல்லிட்டேன்? உங்க வண்டவாளத்தை உங்க மக தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? அப்படி நான் என்ன தவறு செய்றேன்? என்னை பத்தி என் மக கிட்ட சொல்லி தகப்பன்னு அவ என் மேல வச்சிருக்கிற மரியாதையை குறைக்க பாக்குற? சீறினான். மத்தவங்க சொல்லி அவளுக்கு மன அதிர்ச்சி ஏற்படுறதை விட நானே சொல்லி எச்சரிக்கிறது நல்லதில்லையா? நேத்து சாயங்காலம் அவ கல்லூரியிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்பாவோட யோகியதைய நேர்ல தன் கண்ணாலேயே பார்த்திருப்பா. திலகா, நீ ரொம்ப அத்து மீறிக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த பயமுறுத்தலுக்கு நான் ஒண்ணு மிரண்டு போயிட மாட்டேன். நேத்து உங்களோட கார்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தாளே அந்த மேனாமணிக்கு யாரு? 1000 தடவை கேட்டேன், இன்னும் பதில் வரல. இப்படி நீ கண்ணா பின்னான்னு பேசினா எந்த புருஷனுக்கு தான் கோபம் வராது? அவங்கள நான் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த போது நீ என்ன பண்ண? எனக்கு பொறுக்க மாட்டாத தலைவலி, உள்ள போய் படுத்துக்கிட்டேன். அவங்க கிட்ட உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நானே அவங்களுக்கு தாகத்துக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து உபசரிச்சேன். வீட்டுல பொண்டாட்டி கல்லு மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு அவமானம். உங்க மனைவிக்கு உடம்புக்கு என்னன்னு அவ கேட்டு உருகுனது என் காதுல கேட்டுச்சு. கேட்டு எழுந்து வந்து வந்தவங்கள மரியாதையா வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருப்பியா நீ? உங்க காதலிகளோட நான் வந்து கொஞ்சணுமா? அத்தனை கேவலமா நான் இறங்கி போயிடல. எந்த ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசினாலும் அவன் என் காதலி ஆயிடுறா உன்னோட கணிப்புல, இல்லையா? அழகான மனைவி கணவனோட எதிரின்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் அழகான கணவன் மனைவியோட விரோதின்னு சொல்லலாம், இல்லையா? சுத்தி வளைக்காத, சொல்றத சொல்லி தொலை. எனக்கு நேரமாச்சு, வேலைக்கு போகணும். அவ யாரு? உங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்கறாளா? ஒய்யாரமா பொண்டாட்டி மாதிரி உங்க பக்கத்திலேயே கார்ல ஏறிக்கிட்டு வந்தாளே, அவ பம்பாய் தலைமை காரியாலயத்துல வேலை பார்க்கற ஒரு அலுவலர். இங்க நடக்க போற ரசாயன பொருள் உற்பத்தி மாநாட்டுல கலந்துக்க வந்திருக்காங்க. உங்க மேனேஜிங் டைரக்டர் அவளை இழுத்துக்கிட்டு ஊர் முழுக்க கார்ல பவனி வர உங்களை ஏவினாராக்கும். சே, நீ எப்படி மட்டமா பேச கத்துட்டு இருக்க? நீயும் ஒரு படிச்ச பொண்ணுதான். அவங்கள அவங்க தங்கி இருக்கிற அவங்களோட தம்பி வீட்டுல கொண்டு விட ஒத்துக்கிட்டேன். அழகான பொண்ணுன்னா உடனே உதவி செய்ய கிளம்பிடுவீங்களே. இன்னைக்கு தான் மேனேஜிங் டைரக்டர் அலுவலகத்துக்கு வராரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டத்துக்கு போவோம். இப்ப கூட போய் அவளை கூப்பிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு போவீங்களோ? காரு ஆபீஸ சேர்ந்தது, கொஞ்சம் உதவி செஞ்சா நாம குறைஞ்சிட மாட்டோம். கார் தான் ஆபீஸோட சொத்து, நீங்க என் புருஷன், ஞாபகம் இருக்கட்டும். இன்னொரு தடவை அவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் பொல்லாதவளா இருப்பேன். சரி, அவங்கள இங்க கூட்டிட்டு வரமாட்டேன். கொஞ்சம் வாய முடிக்கிறியாம்மா பரதேவதை? இது முதல் தடவைன்னா மன்னிச்சு மறந்துடுவேன். முன்ன ஒரு தடவை இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச அந்த கமலாவை கார்ல பக்கத்திலே வச்சுட்டு தைரியமா வீட்டுக்கே அவளை காஃபி சாப்பிட கூட்டிட்டு வந்தீங்க. அந்த கமலா மேனேஜிங் டைரக்டரோட அக்கா மக. என் அலுவலகத்துல ஏன் பதவியில இருந்தவங்க. அதை விட்டு பம்பாய் அலுவலகத்துக்கு உத்தியோக உயர்வுல மாற்றலாகி போனாங்க. கடைசி நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிட்டு போலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பக்கத்துல ராணி மாதிரி உட்காந்து வச்சுட்டு வரணுமாக்கும். உனக்கு தெரியாதா? காரை நான் ஓட்டும் போது அவங்க பின்னாடி உட்கார்ந்திருந்தா அவங்களுக்கு நான் டிரைவர் மாதிரி ஆயிடும். முன்னாசனத்துல பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிட்டு வந்தா காதலி ஆயிடுவாளே. அட கடவுளே, என் மண்டை வெடிக்குது, நான் வரேன். பல்லை கடித்தபடி கோபத்தில் குமரிக்கொண்டு கிளம்பி இருந்தான். அன்றுதான் முதலாக ஆரம்பித்த சண்டை அல்லது. இன்று அவள் மனைவியாக அவன் வீட்டிற்கு வலது காலை எடுத்து வைத்து வந்தாளோ அன்றிலிருந்து ஆரம்பித்த போர். முடியாத ஒரு யுத்தம். கடிகாரத்தை பார்த்தான். வீட்டை பற்றிய சிந்தனையில் 15 நிமிடங்கள் வீணாக்கி விட்டிருந்தான். சட்டென்று திரும்பி உள்ளே வந்தான். பிரீஃப் கேஸை மேஜை மீது தூக்கி வைத்து அவசரமாக திறந்தான். அவன் மகள் அனிதா அன்று காலை அன்புடன் அப்பாவுக்காக கட்டி கொடுத்த டிஃபன் டப்பா ஒரு பக்கத்தில் காகிதங்கள் இடையே பத்திரமாக இருந்தது. அந்த டிஃபன் டப்பாவை கையில் எடுத்ததும் அவனுக்கு அம்மாவின் நினைவு நெஞ்சை வருடியது. அத்தியாயம் 2. வாழ்க்கையில் அவன் அடிமட்டத்திலிருந்து முன்னுக்கு வந்தவன். இளமையிலேயே தந்தையை இழந்து விட்டவன். கல்வி அறிவு அதிகமில்லாத அவனது தாய் பார்வதி அவனை தன் உடல் உழைப்பால் தான் வளர்த்து ஆளாக்க வேண்டி இருந்தது. அவள் ஒரு பெரிய மனிதர் வீட்டில் சமையல் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நாள் முழுவதும் விருந்தாளிகள் வந்து போன மயமானதொரு வீடு அது.
விடியும் முன் எழுந்து குளித்துவிட்டு அடுப்பை பிடித்தால் இரவு 10 மணி வரை அனல் அருகே நின்று தவிக்க வேண்டிய வேலை. வீட்டோடு தங்கியிருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தோட்டத்து மூலையில் கட்டப்பட்டிருந்த சிறு அவுட் ஹவுஸில் அவள் தன் மகனுடன் தங்கியிருக்க அனுமதித்திருந்தார் அந்த பெரிய மனிதர். பள்ளிக்கூட நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் அவன் ஹாஸ்டலிலேயேதான் தங்கி படிக்க நேர்ந்தது. விடுமுறை நாட்களின் போதுதான் அவன் தாயுடன் வசிக்க அனுமதிக்கப்பட்டான். பெண் குழந்தைகள் இருந்த வீடானதால் தங்கள் வீட்டுக்கு கூடியவரை கண்மறைவாக இருப்பது நலம் என்று உத்தரவிட்டிருந்தாள் வீட்டின் எஜமானி. தான் உண்டு தன் படிப்புண்டு என்று அவன் ஒதுங்கி வாழ முயன்ற போதிலும் ஒரு நாள் அவன் திரு கோதண்டம் அவர்களின் கண்களில் பட்டுவிட்டான். யார் இந்த பையன், லட்சணமா இருக்கானே என்று கேட்டார் தன் நண்பர் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருந்த கோதண்டம். வீட்டில் வேலை பார்க்குற சமையல்காரியோட மகன், புத்திசாலி, பிகாம் படிக்கிறான், மேலே படிக்க ஆசை என்று சுருக்கமாக தெரிவித்தார் நண்பர். கோதண்டம் அவன் மீது குறி வைத்து விட்டார். மூத்த 2 பெண்களையும் அவர் நல்ல இடங்களில் கட்டி கொடுத்து விட்டிருந்தார். 3வது மகள் திலகாவுக்குத்தான் சட்டென்று ஒரு வருணம் கிடைக்காது சிரமப்பட்டு கொண்டிருந்தார். மூத்த 2 பெண்களும் தாயைப் போல நல்ல நிறமாக, மூக்கும் விழிகளும் கதை பேசும் அழகிகள். பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளைகள் சொக்கி போய் தலையசைக்க விரைவாக கல்யாணம் நடந்தேறிவிட்டது. 3வது பெண் திலகா. தோற்றத்தில் அப்பாவைப் போல இருந்தாள். பெண் கருப்பு, நிறமில்லாவிட்டாலும் களை கூட இல்லையே என்று பார்க்க வந்தவர்கள் ஒதுக்கிவிட்டு போய்க் கொண்டிருந்தனர். 24வது வயதை அவள் எட்டி பிடித்துக் கொண்டிருந்த சமயம்தான் கோதண்டம் அவனை கெட்டியாக பிடித்துக் கொண்டு விட்டிருந்தார். MBA படிக்க வைத்து ஒரு நல்ல இடத்தில் வேலை பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அத்துடன் என் மகளுக்கு ஒரு வீடும் வாங்கி தந்து வசதியாக உன்னை வாழ விடுவதும் என் கடமை. வேப்பிலை அடித்தார். பார்வதிக்கு ஒரே குழப்பம். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ராஜா போலிருக்கும் தன் மகனை பலியிடுவதா? தயங்கினாள். அவன் வாழ்க்கையில் பின் எப்படி முன்னேறுவான் இந்த வாய்ப்பை தவறவிட்டால்? ஆரம்பத்திலே அவனுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமே இல்லை. அடுப்படையில் வெந்து செத்து எத்தனை நாள் நான் உழைக்க முடியும்? அப்படி உழைத்தாலும் உனக்கு பெரிய படிப்புகள் தர முடியுமா? படித்தாலும் உனக்கு சட்டுன்னு வேலை கிடைக்குமா? வீடு மற்ற வசதியெல்லாம் தந்து உதவுறேன்னு சொல்றார். யோசி. பெண் கருப்பா இருந்தா என்ன? கொஞ்சம் அழகு மட்டம்னா என்ன? அழகா சோறு போட போகுது என்று அவர்கள் பேச பேச அடுப்படை வேலையிலிருந்து தன் தாய்க்கு விடுதலை கிடைக்கும், வயது காலத்தில் அவள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற கனவில் அவன் கல்யாணத்திற்கு சம்மதித்தான். திலகா வலது காலை எடுத்து தன் அப்பா வாங்கி தந்த அந்த வீட்டிற்குள் வந்த மறுநாளே மாமியாரை அங்கிருந்து அகற்றும் பணியில் முனைந்து விட்டாள். இந்த வீட்டை என் அப்பா நீங்களும் நானும் வசிக்கத்தான் வாங்கி தந்திருக்காரு. உங்க அம்மாவை கூட வச்சுக்க முடியாது. இதென்ன வேடிக்கை? மாமியாரை வீட்டோடு வச்சுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? விளக்கமா சொல்றேன், மனசு கஷ்டப்படக்கூடாது. உங்க தாயார் எங்க அப்பாவோட சிநேகிதர் வீட்டில் சமையற்காரியா இருந்தவங்க. அதனால் என்ன? நான் அவங்களுடைய மகன் தானே. இருக்கலாம். படிப்பாலும் உத்தியோகத்தாலும் இப்ப நீங்க உயரமா வந்துட்டீங்க. உங்க அம்மா ஒரு மாஜி சமையற்காரிங்கிறது மறையல. என் சிநேகிதிகள் என்னை பார்க்க வந்தா எனக்கு என் மாமியார் அறிமுகப்படுத்த வெக்கமா இருக்கும். கட்டுக்கொள்ள முடியாத கோபத்திலே அவள் கன்னத்தில் ஓங்கி அடிக்க கையை ஓங்கி விட்டான் முரளி. அடுத்த அறையில் இருந்தபடி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி மனம் பொறுக்காது எழுந்து வந்தது நல்லதாக போயிற்று. சட்டென்று அவன் கரத்தை பிடித்து கொண்டாள். உங்க அப்பாவோட நான் கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தேன். அந்த கொஞ்ச காலத்துல ஒரு நாள் கூட அவர் கோபத்திலேயோ சின்ன சண்டைகளின் போதோ கையை ஓங்குனதில்ல. பெண்களை கைத்தூட்டு அடிக்கிறது ரொம்ப மட்டமான காரியம். நீ படிச்சவன், இது நீ செய்யக்கூடாது. சொல்லுங்கோ உங்க மகனுக்கு, இது ஒரு ஜென்டில்மேன் செய்யற காரியம் இல்லைன்னு சொல்லுங்கோ. சீறினாள் திலகா. இதோ பார் முரளி, என்னால உன் குடும்ப வாழ்க்கை செதஞ்சு சின்ன பின்னமாக கூடாது. நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறது வங்கியில இருக்கு. என் கை வளையல், சங்கிலி, காது கம்மல்கள் எல்லாத்தையும் வித்தா கொஞ்சம் தேரும். இதுல வர வட்டியில நான் எங்கேயாவது ஒன்று கொடுத்தன ஒன்றுல தனியா வாழ முடியும். சொல்லுங்கோ, அப்படி புத்தி சொல்லுங்கோ. நீங்க பெரியவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. செலவுக்கு பத்தாட்டா மாசம் இவ்வளவுன்னு உங்க மகன் கையிலே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தவனுக்கு பெருத்த அதிர்ச்சி. அவனது தாய் தன் பெட்டி படுக்கை சாமான்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டிருந்தாள். அம்மா எங்கே போயிருப்பாள் என்று அவன் அன்று தேடி அலுத்து போய் வீடு வந்து திலகாவிடம் பேச மனமின்றி சாப்பிடாது படுத்து உறங்கினான். அடுத்த 2 நாளும் தாயை பற்றிய நினைவில் மேற்கொண்டு என்ன செய்வது என்ற திகைப்பில் நகர்ந்தன. 3வது நாள்
அவனது அலுவலகத்தின் முகவரிக்கு அவன் தாயிடமிருந்து ஒரு கார்டு வந்திருந்தது. சிரமப்பட்டு அவன் தாய் தனக்கு தெரிந்த தமிழில் தான் வசிக்கும் இடம், முகவரி இத்தியாதிகளை எழுதியிருந்தாள். அன்று பகல் உணவு நேரத்தின் போதே அவன் காரை எடுத்துக்கொண்டு அம்மா வசித்த திருவல்லிக்கேணி தாண்டவராயன் தெருவை தேடிக்கொண்டு போய்விட்டான். பழையதொரு ஓட்டுக்கூரை வீட்டில் முன்பகுதியில் ஒரு அறையையும் கூடத்தையும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அம்மா குடியேறிவிட்டிருந்தாள். சின்ன வயதிலேயே விதவையாகி கைக்குழந்தையுடன் தனியே போராடி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டவள். மகனது வீட்டிலிருந்து வெளியேறியதுமே சட்டென்று தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் வசிக்க இடம் தேடிக் கொண்டு விட்டாள். அந்த வகையில் சாமர்த்தியக்காரிதான். வா, உட்காரு. உனக்கு பிடிச்ச சமையல் செஞ்சிருக்கேன். என் கையால போட ஆசையா இருக்கு என்றபடி உழைப்பால் ஒடுங்கிவிட்ட உடம்பை நிமிர்த்தி கொண்டு அவள் உள்ளே இருந்து ஒரு வாழை இலையை எடுத்து வந்து தண்ணீர் தெளித்து கூடத்து தரையில் விரித்தாள். பேண்ட் சட்டையில் இருந்த அவன் காலை மடித்து சம்மணம் போட்டுக்கொண்டு உட்கார சிரமப்பட்டான். கத்திரிக்காய் துவையலும் புடலங்காய் கூட்டும் செஞ்சேன். நீ இன்னைக்கு வருவேன்னு தெரியும். டிஃபன் கொண்டு வந்திருப்ப. என் கை சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு போகணும், மறுக்காத. அம்மாவின் குரல் துயரத்தில் உடைந்தது. சாதத்தை துவையலுடன் கலந்து தாயார் கனிவோடு வார்த்த நெய்யோடு பிசைந்து வாயில் போட்டுக்கொண்ட போது கன்னத்திலே வழிந்த கண்ணீர் அத்துடன் கலந்து உப்பு கரிப்பதை உணர்ந்தான். சே, என்னது கலர? ஆண் பிள்ளை அழலாமா? அம்மா பார்வதி தன் புடவை தலைப்பால் அவனது கண்ணீரை துடைத்து விட்டாள். என்னை பெத்து வளர்த்த ஆளாக்கியதுக்கு உங்களுக்கு கிடைச்ச வெகுமதி இதுதானான்னு நினைக்கிறப்ப என் மனம் சுக்கு நூறா உடைஞ்சு வேதனைப்படுது. வேற ஒரு இடத்துல கல்யாணம் செஞ்சிட்டு இருந்தா என் மனைவி உங்களை மாமியார்னு மதிப்பு கொடுத்து வீட்டோட வச்சு பராமரிச்சிருப்பாளே. பணத்துக்கு என்ன வித்துக்கிட்டதோட பெத்தவளை இழந்துட்டேன் என்று குமுறினான். முரளி, வருத்தப்படாத. இந்த காலத்து நாகரிகமான சில பெண்களுக்கு மாமியாரோட சேர்ந்து வாழ்றது பிடிக்கிறதில்ல. என் விருப்பம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ உன் மனைவியோட அமைதியா சந்தோஷமா குடித்தனம் செய்யணும். ஆமா, அவ 2 மாசம் கர்ப்பம் இல்லையா? கர்ப்பிணிக்கு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வரும். நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நான் எங்க போயிட்டேன்? இந்த ஊர்ல தான் இருக்கேன். என்னை நீ எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். கவலைப்படாத. குழந்தை பிறந்தா வந்து என்னை கூட்டிட்டு போய் காட்டு என்றாள். அவர்களது அந்தஸ்தின்படி அனிதா அருகில் இருந்ததொரு தனியார் மருத்துவமனையில்தான் பிறந்தாள். தன்னையும் குழந்தையையும் காண வந்திருந்த மாமியாரை கண்டு முகத்தை சுருக்கிக் கொண்டாள் திலகா. தன் தோழிகள் வந்திருக்கும் பொழுது இந்த கிழவி சுங்குடி சேலையில் கையும் கழுத்தும் வெறுமையாக தெரிய வறுமை கோலத்தில் வந்து தொலைக்கணுமா? அவர்களுக்கு இவள்தான் திலகாவின் மாமியார் என்று தெரிந்து போய்விட்டாள் என்று அஞ்சினாள் திலகா. மனைவியை எச்சரிக்கை செய்யாது தன் தாயை அழைத்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரி அறையில் நின்ற கணவனை கடுமையாக விழித்தாள். என்ன அவசரம்? நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேத்தி இவங்க பார்க்க வரக்கூடாதா என்று சிடுசிடுத்தாள். இந்த போராட்டம் நீடித்து நடந்து கொண்டிருந்தது. அனிதா 3 வயது குழந்தையாக வளர்ந்து விட்டிருந்த போது பிறந்த நாளன்று மகளை முரளி காரில் அழைத்து கொண்டு தாயிடம் ஆசி பெற சென்றிருந்தான். குழந்தையை வாரி அணைத்து கொண்டு கண் கலங்கி போனாள் பார்வதி. சாயல்ல உங்களை போல இருக்காமா? பெருமையோடு மகன் சொன்னதும் கண்களில் விளைந்த நீரை துடைத்து கொண்டாள். சாயல்ல மட்டும் என்ன மாதிரி இருக்கட்டும், அதிர்ஷ்டத்துல அவ அம்மா மாதிரி இருக்கட்டும் என்று தழுதழுத்தாள். பின்னர் குழந்தையை இறக்கிவிட்டு உள்ளே சென்று ஒரு ஸ்டீல் டப்பாவை எடுத்து வந்தாள். அடுத்த வருஷம் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிடுவா. என் நினைவா இருக்கட்டும். இதை வெள்ளியில் ஆனது மாதிரி நினச்சிக்கட்டும். இதில் இவ பள்ளிக்கூடத்துக்கு டிஃபன் கட்டி எடுத்துட்டு போட்டோம் என்று அந்த டிஃபன் டப்பாவை தன் பரிசாக தந்தாள் பாட்டி. வீட்டிற்கு அவன் திரும்பிய போது ஒரு பெரும் யுத்தம். குழந்தைய அந்த அழுக்கு பிடிச்ச தெருவுக்கெல்லாம் ஏன் அழைச்சிட்டு போனோம்? வேணும்னா நமக்கு முன்னாடியே தெரிவிச்சுட்டு அந்த கிழவி இங்கேயே வந்து பார்த்துட்டு போறது. ஆமா, பெரிய பரிசு கொடுத்துட்டாங்க உங்க மகளுக்கு. இத கோத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டுங்க. ஏளனமாக கோபமாக கத்தினாள். ஆத்திரத்தில் ஆடிப்போனான் முரளி. இந்த ஒரு சிறு செய்கைக்கும் அவனது தாயை அவமானப்படுத்தி அவனது மனதை நோகச் செய்து அவனது உணர்வுகளை குத்தி குதறி கொண்டிருந்த திலகாவை அவன் நாளடைவில் வெறுக்கத் தொடங்கினான். எத்தனையோ தடவைகள் அவன் அவளை அடித்து நன்றாக புடைத்து அவளது இருமாப்பை அடக்க விரும்பியது உண்மை. தாய் சொன்ன அந்த வார்த்தையை தட்ட மனமின்றி பண்பு மிக்க ஒரு மனிதனாக வாழ நினைத்து அவன் தன்னை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டிருந்தான். தனக்கும் அவனுக்கும் இடையே வாழ்க்கையில் லேசாக தோன்றிய விரிசல் பெரிய பிளவாக அகன்றுவிட்டதைக் கண்டு அவள் சந்தேகப்படத் தொடங்கினாள். ஆத்திரப்பட்டாள். அவன் மீது குற்றம் கண்டுபிடித்தாள். அடம் செய்தாள்.
இறைந்து கத்தி கூச்சலிட்டு சண்டை போட்டாள். பொழுது விடிய மறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவள் சண்டை போடாது கணவனை வேலைக்கு அனுப்பினால்தான் அதிசயம். அடிக்கடி பகல் உணவு நேரத்தின் போது அவன் காரை எடுத்துக்கொண்டு தாயின் வீட்டிற்கு சென்று அவள் போட்ட உணவை ஆசையுடன் தின்று அங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி தன் நிம்மதியை தேடத் துவங்கியிருந்தான். அந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டுவிட்டது. அனிதாவுக்கு 9 வயதாகிக் கொண்டிருந்த போது அவன் தாய் பார்வதி ஒரு நாள் திடீரென்று மாரடைப்பால் காலமாகிவிட்டாள். பக்கத்து போஷனில் வசித்த புண்ணியவான் அவனை தொலைபேசியில் அவசரமாக அழைத்து தெரிவித்தார். உங்க அம்மாவுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. டாக்டரை கூட்டி காமிச்சேன். அவங்கள வீட்டை விட்டு இப்ப எங்கேயும் நகர்த்தக்கூடாது. ரொம்ப அபாய நிலையில இருக்காங்கன்னு சொன்னாரு. மயக்கமான நிலைமையில கூட உங்க அம்மா உங்களையே சொல்லிட்டு இருக்கிறதால அடுத்த பகுதியில் வசித்த மனிதனுக்கு கூட அந்த கஷ்டத்தை விவரிக்க வார்த்தை தோன்றாது பட்டென்று பாதையில் நிறுத்திவிட்டார். அலுவலகத்தில் கவனிக்க வேண்டியவைகளை அப்படியே போட்டுவிட்டு மேனேஜரிடம் சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழியில் திடீரென்று அந்த யோசனை தோன்றியது. அனிதாவையும் கூட அழைத்து கொண்டு போனால்? பாட்டிக்கு பேத்தி மேல் ரொம்ப பாசமாயிற்றே. கடைசி நேரத்தில் பார்க்க விரும்பினாள். பள்ளிக்கூடத்திலிருந்து மகளை அழைத்து கொண்டு அவன் போவதற்குள் தாயின் உடல்நிலை அபாய கட்டத்தை எட்டிவிட்டிருந்தது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள் பார்வதி. தாயின் பார்வையில் தெரிந்த ஜாடையை புரிந்து கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் மகன். மிக்க கஷ்டத்துடன் தன் கரத்தை தூக்கி பேத்தியின் கன்னத்தை தொட்டாள். டாக்டர் கொடுத்துவிட்டு போயிருந்த போதை தரும் மருந்தின் வேகம் கண்களை அழுத்தியது. அதையும் மீறி ஆவி பிரிய போகும் நேரத்தில் உயிர்க்கு உண்டானதொரு ஆவேசத்தில் மெல்ல முணுமுணுத்தாள். இந்த குழந்தையோட வாழ்க்கைய நாசமாக்கிறாத, பொறுமையாரு. மேலே பேச முடியாது கண்களை ஒரேடியாக மூடிக்கொண்டு விட்டாள். தாயின் உடலை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து அவளது ஈமக்கடனை செவ்வனே செய்ய விரும்பினான் முரளி. உங்க அம்மாவை கவனிக்கிறத விட்டுட்டு அந்த சமயம் கையோட அனிதாவையா அங்க கூட்டிட்டு போனீங்க? பேத்தியை பார்த்ததும் சாகப்புறவு கிளவி எழுந்து உட்கார்ந்துருவான்னு நினைச்சிங்களா? அவனது துயரத்தை பகிர்ந்து கொள்ள தெரியாவிடனும் அவள் துச்சமாக பேசியிருக்க தேவையில்லை. அம்மாவின் கடைசி வேண்டுகோளை எண்ணி அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். உயிரோடு இருக்கச்ச என் அம்மாவுக்கு இங்க இடம் இருக்கல. இப்ப அவங்க செத்து போயிட்டாங்க. உடம்ப இங்க கொண்டு வந்து... அவன் முடிக்கும் முன் அவள் பெரும் குரலில் கத்தினாள். இது ஏன் வீடு, புது வீடு. இதுல இன்னமும் ஒரு மங்கள காரியமும் நடந்த பாடில்ல. அனிதா பிறந்தாளே, அதுவே ஒரு மங்கள காரியம். அவ ஆஸ்பத்திரியில பிறந்தா. அவளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு மாப்பிள்ளைய வரவேற்று விருந்து படைச்சுன்னு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவோட இறுதி கடனை இங்க நடத்த நடக்கிறீங்களே, உங்க புத்திய... அவள் முடிக்காததை புரிந்து கொண்டான். பணத்திற்கும் அவள் தந்தை வாங்கி தந்த பதவிக்கும் தன்னை விற்று கொண்டதற்காக அவன் புத்தியை அவள் சொன்னபடி செய்திருக்க வேண்டும். மடையன், மண்ணாங்கட்டியாலான மனிதன் போல இரக்கமில்லாத ஒரு பேயுடன் வாழ்க்கை நடத்துகிறானே, அவனை விட உலகில் மட்டமான ஆண் பிள்ளை யாருமே இருக்க முடியாது. ஆத்திரத்தில் கொதித்து போனான். கோபத்தில் கொந்தளித்தான். நெஞ்சு வெடித்துவிடும் போல துயரத்தில் துடித்தான். அவனது தாய் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்தே இடுகாட்டிற்கு போய் சேர்ந்தாள். கொஞ்ச நேரம் கடனே என்று கணவனுடன் கூட அங்கு வந்து கலந்து கொண்டதே திலகாவிற்கு பெரிய தலைவேதனையாக இருந்தது. அந்த ஒன்று குடித்தன பகுதியில் காலை வைக்கவே கூசியவள் போல முகத்தை கடுத்து கொண்டு நின்றாள். தாயின் திடீர் மரணத்திற்கு பின் அவன் மனைவி மேல் கொண்டிருந்த வெறுப்பு விஷமாக வளரத் தொடங்கியது. குழந்தை அனிதா வளர்ந்து கொண்டு வரும் இளம்பெண். அதனால் அவர்கள் இருவரும் முன்போல ஒரே அறையில் படுத்துறங்குவது சரியல்ல என்று அவன் தன் படுக்கையை காலியாக இருந்த வேறு ஒரு அறைக்கு மாற்றிக்கொண்டான். திலகாவின் சந்தேகம் வலுக்கத் தொடங்கியது. கட்டாயம் தன் கணவனுக்கு ஒரு காதலி இருக்க வேண்டும். இல்லாவிடில் சில ஆண் பிள்ளைகளைப் போல் இங்கே ஒரு வீடும் அங்கே ஒரு சின்ன வீடுமாக காலம் கழிப்பவனாக இருக்க வேண்டும் என்று பலவும் எண்ணத் தொடங்கிவிட்டாள். கணவனை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது தான் தான் என்ற நினைப்பு சிறிதுமின்றி நாள் தவறாது ஏதாவது ஒரு காரணம் கொண்டு சண்டை போட ஆரம்பித்தாள். கடைத்தெருவுக்கு கூட கணவன் வந்தால் காரில் உட்கார்ந்திருக்க அனுமதிக்க மாட்டாள். கூட உள்ள கடைக்கு வாங்கோ, கார்ல உட்கார்ந்துகிட்டு போற வர பெண்களை கண்களால சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தான் விவஸ்தையே இல்லையே சீருவாள். கடைக்கு கூட வந்து விட்டாலும் பெரும் தொல்லைதான். நான் புடவை எடுக்கும்போது எனக்கு எந்த வண்ணம் பொருத்தமா இருக்குன்னு கூட உதவாம அங்க என்ன பார்வை? புரியுது. அமெரிக்க ஜார்ஜெட்ல உயாரமா நிக்கிற அந்த இளச கண்ணால தூண்டில் போட துவங்கிட்டீங்களா? வெக்கமா இல்ல?
அனிதாவுக்கும் இதே வயசுதான் ஆகுது. இன்னும் நான் தான் புடவை கட்ட அனுமதிக்கல. அவளை பார்த்துட்டு இத்தனை பெரிய பொண்ணு இருக்கா உனக்குன்னு என் சிநேகிதி கேட்டா. எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வயசான மாதிரி ஒரு பயம் வருது. படபடவென்று அவன் காதருகில் கிசுகிசுப்பாள். 18 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்ட தாம்பத்திய வாழ்விற்கு பின்னும் அவனால் அவன் மனைவியின் மனதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு சமயம் தாழ்வு மனப்பான்மையில் தோன்றியதொரு குழப்பமோ? கணவன் அழகானவன், அவனுக்கு தான் ஈடு இல்லை என்ற குறை ஆரம்பத்திலிருந்து அவளை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது. முரளி அப்படி ஒன்றும் அழகை ஆராதிக்கும் பைத்தியக்காரன் அல்ல. அவன் விரும்பியது ஒரு நல்ல மனைவி, நல்ல குணமுடைய, பொறுப்புடைய, அவனது இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள தெரிந்த துணைவி. அவளது தோற்றத்தை பற்றி ஒரு நாள் கூட அவன் ஒரு வார்த்தை பேசியதில்லை. இருந்த போதிலும் அவன் மேல் அவள் பல தடவைகள் குற்றம் சாட்டியிருக்கிறாள். இந்த வண்ண புடவை எனக்கு நல்லா இருக்காதுன்னு நீங்க சொல்ல விரும்பல, உங்க முகம் சொல்றது. ஏன்னா நான் கருப்பு இல்லையா? திலகா, நீயே ஏன் இப்படி கற்பனை செஞ்சுக்கிற? நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ உடல் நிறமோ முக்கியமில்லை. தெரியும், நீ அழகுதான் இல்லைன்னாலும் குணங்கெட்ட கோட்டான்னு சொல்லாம சொல்றீங்க. திலகா, நான் பேசினாலும் தப்பு கண்டுபிடிக்கிற, பேசாட்டாலும் தப்பு கண்டுபிடிக்கிற. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்சம் அழுத்தமாக அவன் எரிச்சலோடு சொல்லிவிட்டால் போதும். ஓவென்று கத்தி அழுது அலறி கூச்சலிட்டு வீட்டை இரண்டுபடுத்தி விடுவாள். நான் அப்பவே நினைச்சேன், உங்களோட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா தொலைபேசி எடுத்து ஒருத்தி தேனா எழையிறாளே, அவ எப்படி இருப்பா? நாள் முழுக்க நம்ம கணவர்கிட்ட 100 தடவையாவது தொலைபேசி இணைப்பு கொடுக்கிற சாக்குல பேசி குழைவாளோன்னு சந்தேகப்பட்டேன். ஐயோ, ரொம்ப நல்ல கதை. எங்க அலுவலக தலைவர் நேர்முக தேர்வுல ஒரு அழகான பொண்ணை தேர்ந்து தொலைபேசி இயக்கவும், வந்தவங்களை வரவேற்று உட்கார சொல்லி உபசரிக்கவும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அமர்த்தியிருக்காரு. எல்லா அலுவலகத்திலையும் ரிசப்ஷனிஸ்டா பணிபுரிகிற பெண்கள் பார்க்க லட்சணமா தான் இருப்பாங்க. குரல் இனிமையா இருக்கும், மரியாதையா அழகா பேச தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது அவங்களோட வேலை. எங்க அலுவலகத்துல ரிசப்ஷனிஸ்ட தவிர பல பெண் ஊழியர்கள் இருக்காங்களே. அப்படியா? உங்களுக்கு நெருக்கமா அங்க சிநேகிதிகள் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் எல்லார்கிட்டையும் தோழமையோட மரியாதையோட பேசுற பழக்கம் இருக்கு. பிளட் டானிக் ஃப்ரெண்ட் யாராவது உண்டா? பிளட் டானிக்னு ஆரம்பிச்சு அது டானிக்காக மாறிடலாம்ல. வீட்டுக்கு வந்தா தினமும் இதே கேள்விதானா திலகா? அலுவலகத்துல வேலை செய்யற பல பெண்கள் திருமணமானவங்க. அவங்க யாராவது தவறா நடந்துகிட்டா அவங்க கணவன்கள் சும்மா இருக்க மாட்டான். கட்டையை தூக்கிக்கிட்டு அடிக்க வந்துருவான். கிணத்து தவளை மாதிரி நீ உனக்கு தெரிஞ்ச வட்டத்து விவகாரத்தை வச்சுட்டு எடை போடாத. பணத்துக்காக இதுகளை கண்டுக்காத கணவன்களும் இருக்காங்க. ச்சே, என்ன பேச்சு இது? உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் கற்பு உள்ளவ மாதிரியும் மற்றவங்க நடத்த கெட்டவங்கன்னு ஒட்டுமொத்தமா எல்லா பெண்களையும் நீ குற்றம் சாட்டுறது ரொம்ப தப்பு. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் மேல துளி அளவு உங்களால குற்றம் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு ஆணோட பேசுறது தப்புன்னு நீ நினைக்கிற இல்லையா? ஆமா, தனியா நின்னுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணோட என்ன பேச்சு வச்சிருக்கு? அப்படி பார்த்தா காலையிலே நான் தூங்கிட்டு இருக்கும்போது பால்காரர் வந்து கதவை தட்டுறாரு. அவரோட நீ தனியா நின்று பேசுற. அது உன் கணிப்புப்படி குற்றம் இல்லையா? நினைச்சேன், உங்க புத்தி இப்படி நிலக்கெட்டு போகும்னு தெரியும். பால்காரரோட சம்பந்தப்படுத்தி என்ன பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்க அலுவலகத்து பெண்களோட என்ன சம்பந்தப்படுத்தி பேச உனக்கு அவமானமா இல்ல? வாய மூடுங்க என்று சீறிய திலகா அதற்கு மேல் தன் கோபத்தை எப்படி அடக்குவதென்று புரியாது சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட அனிதா நடுநடுங்கி போய் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு விட வீடு அமர்க்களப்பட்டு விட்டது. தன் கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்காவிட்டாலும், தன்னை விவாதத்தினால் மடக்கிவிட்டாலும் திலகாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியாது வந்துவிடும். கையில் கிடைத்ததை தூக்கி எறிய ஆரம்பித்தாள். ஏம்மா இப்படி செய்றீங்க என்று அனிதா கேட்டுவிட்டால் போதும், தொப் தொப் என்று குழந்தை என்று பாராத அடித்து நுறுக்கி விடுவாள். இதற்கெல்லாம் ஒரே வழி, அவள் என்ன பேசினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்தாலும் கண்டுகொள்ளாத மௌனமாக இருப்பதுதான் என்று அனுபவத்தில் தெரிந்து கொண்டிருந்தான் முரளி. சில நாட்கள் அவளுக்கு மனம் இருந்தால் வேலைக்கு போகும் கணவனுக்கு பகல் நேரத்தில் உணவு கட்டி கொடுப்பாள். சில நாட்கள் அதை பற்றியே சிந்திக்காது சும்மா இருந்து விடுவாள். எதிர்க்கே ஹோட்டல் இருக்கு, மனசுக்கு பிடிச்சவங்களை கூட்டிட்டு போய் திங்கட்டும், நானா கையை பிடிக்கிறேன் என்று உருமுவாள். விடுமுறை நாட்களில் அப்பாவுக்கு அனிதா பணிவிடை செய்ய தொடங்கினாள். தன்னை விட தகப்பன் மீதுதான் குழந்தைக்கு பாசம் அதிகம் என்பதை கூட அவளால் பொறுக்க முடியவில்லை. வயசாகல உனக்கு?
இன்னும் அப்பாவோட தோள்ல சாஞ்சுக்கிட்டு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? அவள் மகளை கண்டித்த போது திடுக்கிட்டு போனான். இவ்வளவு குழப்பமான மூளையில் தந்தை மகள் என்ற உறவு கூட தவறாகப்படுகிறதே. கடவுளே, இவளை காப்பாற்றி சாதாரண ஒரு பெண்ணாக மாற்ற முடியாதா? மனவியல் பயின்ற டாக்டர் நண்பர் ஒருவரிடம் ஒரு நாள் இதை பற்றி பேசிக்கூட பார்த்தான். சில சமயம் ஆண் குழந்தைகளுக்கு தங்கள் தாயிடம் மிக அதிகமான பாசம் ஏற்படுவதுண்டு. இவர்கள் தந்தையை விட தாயைத்தான் அதிகம் நேசிப்பார்கள். இதை இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்போம். கிரேக்க புராணத்தில் வரும் வீரன் இடிபஸ் தன் தந்தையை கொன்று தாயை மணந்து கொண்டானாம். அதிலிருந்து தோன்றியது இந்த பெயர். பெண் குழந்தைகள் தாயை விட தந்தை மீது பாசம் காட்டுவதற்கு காரணமில்லாது போகவில்லை. தாய் உண்மையான தாய் பாசத்தை காட்டி வளர்க்காது தன்னை பற்றியே நினைத்து கொண்டு தன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தையை புறக்கணிக்கும் போது அந்த குழந்தை அன்பை தந்தையிடமிருந்து பெற அவரிடம் நெருக்கமாக ஒட்டிக்கொள்கிறாள். இது இயற்கையாக ஏற்படும் நிகழ்ச்சி. உங்க மனைவிய இங்க அழைச்சிட்டு வாங்க, அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் என்றார். மனைவியை அந்த டாக்டரிடம் அழைத்து போக முயன்றான். டாக்டரின் பெயரை கேட்டதுமே புரிந்து கொண்டு விட்டாள் திலகா. எனக்கு என்ன மூளைக்கோளாறுன்னு நினைச்சு உங்க சைக்கியாட்ரிஸ்ட் நண்பர்கிட்ட அழைச்சிட்டு போக பார்க்குறீங்க? எனக்கு எந்த விதமான வைத்தியமும் தேவையில்லை. உங்களுக்கு தான் இப்போ சத்தியா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பெண் பைத்தியம் நல்லா முத்தி போயிருக்கு. ஒரு தூணுக்கு புடவை கட்டி வச்சா கூட திரும்பி பார்க்குற பயங்கர சபலம் ஏற்பட்டிருக்கு. உங்க டாக்டர் சிநேகிதர்கிட்ட இதுக்கு ஏதாச்சும் மருந்து கேட்டு வாங்கி நீங்க சாப்பிடுங்க. வெக்கமா இருந்தா நான் சிகிச்சை பண்றேன். கடையிலிருந்து 10 எலுமிச்சம்பழம் பழத்தை வாங்கிட்டு வந்து அறுத்து தலையில தேய்ச்சி விடுறேன். எங்க பாட்டி இன்னொரு வைத்தியமும் சொல்வாங்க. மனசு அடக்க முடியாம தவிக்கிறவங்க, துறவு ஏற்க விரும்புறவங்க வேப்பிலை அரைச்சு தினமும் சாப்பிடுவாங்களாம். எட்டிக்காயை உரைச்சு பால்ல கலந்து சாப்பிட்றதும் பழக்கமா. எட்டிக்காயில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்ட்ரிக்னிங்கிற விஷம் இருக்கு. இப்படி வார்த்தையால விஷத்தை கொட்டுறதை விட்டுட்டு அந்த எட்டிக்காயை நல்லா அம்மிக்கல்ல உரைச்சு பால்ல கலந்து எனக்கு கொடுத்துரு. நான் பரலோகம் போய் சேர்ந்துடுறேன். அப்புறம் நிம்மதியா இருப்ப. உருமினான் முரளி. நான் போனாலாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நீங்க போயிட்டா முடிக்காது அவனை கோபத்துடன் வெறித்தாள். இவளை திருத்தவே முடியாது. இவள் திருந்த மாட்டாள் சாகும் வரை. இந்த பயங்கரமான பெண்மணியோடு அவன் வாழ வேண்டிய தண்டனை இது ஆயுள் தண்டனை. தானே தேடிக்கொண்ட தண்டனை. இதனின்று மீளவே வழி கிடையாது. அனிதாவுக்கு கடமைகள் செய்யாது அவளை இந்த அரக்கியிடம் விட்டு ஓடிவிட முடியாதே எண்ணி மனம் புண்ணானான். வேலை நின்று வீட்டுக்கு வருவது அவனுக்கு ஒரு வெறுப்பான அனுபவமாக இருந்தது. அநேக நாட்கள் அவள் தலைவலி முதுகுவலி என்று படுத்து கிடப்பாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் முகத்தை கழுவி முடியை சீராக்கிக் கொண்டு மாற்றுடை அணிந்து கொண்டு அவனே அடுப்பருகில் சென்று காஃபி போட்டுக் கொள்வான். இரவு உணவை அவனே சூடாக்கி அவளுக்கும் பெண்ணுக்கும் பரிமாறி சாப்பிடுவான். அப்படிப்பட்டதொரு துர்பாக்கியம். +2 படிக்கத் தொடங்கியதுமே அனிதா தன் பொறுப்புகளை தானே புரிந்து கொள்ள துவங்கியிருந்தாள். காலை வேளை பள்ளிக்கூடம் போகும் முன்பே அப்பாவுக்கு காஃபி பலகாரத்தை பரிமாறி உபசரித்தாள். அவனது பழைய உடைகளை வேலைக்காரியிடம் துவைக்க போட்டு பின்னர் திரும்பி வந்தபோது காய வைத்திருந்தவைகளுக்கு பெட்டி போட்டு வாங்கி அலமாரியில் அடுக்கி வைத்தாள். பள்ளிக்கூடம் போகாது வீட்டிலிருந்த நாட்களில் அப்பாவுடன் காரில் கடைக்கு போய் தேவைப்பட்ட காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து வைத்து தாயாருக்கு உதவினாள். நான் சமைக்கிறேம்மா, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்று தாயிடம் கேட்டபோது திலகா எரிந்து விழுந்தாள். உங்க அப்பாவுக்கு சமைக்க தெரியும். ஏன்னா அவர் சமையற்கார பரம்பரை. அவரை போய் கேளு. கூட்டு எப்படி செய்யறது, தயிர் பச்சடியில என்ன போடலான்னு எல்லாம் சொல்லித் தருவாரு என்று இறைந்தாள். பத்திரிகையை படித்துக்கொண்டு முன்னறையில் உட்கார்ந்திருந்த முரளிக்கு அது முகத்திலடித்த சாட்டையைப் போல் ஆழமான வேதனையை தந்தது. தாய் இறந்து இத்தனை ஆண்டுகளாகியும் அவள் சமையல் செய்து தன் உடல் உழைப்பால் உயர முயன்றதை ஏதோ பெரும் குற்றம் போல சுட்டிக்காட்டுகிறாளே. எத்தனை திமிர்! தான் ஒரு பணக்காரரின் மகள் என்கிற அகந்தை. உள்ளுர கோபத்தில் குமைந்தான். படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு மேல் துண்டை இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு சமையலறை புகுந்தான். அனிதா, சமைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நைலான் புடவைகளையோ உடைகளையோ அணிஞ்சிட்டு சமைக்கக்கூடாது. வெண்டைக்காயை நறுக்கும்போது முதல்ல கழுவி தொடச்சிட்டு இப்படி நறுக்கணும். உருளைக்கிழங்க மசாலா கறி செய்யணுமா, இன்னென்ன சாமான்களை முதல்ல தயார் செஞ்சுக்கோ என்று ஒவ்வொரு விடுமுறை நாளும் மகளுக்கு போதிக்க ஆரம்பித்தான். அதன் பயன் பாவம் அனிதா பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்ததும் கரண்டியை அவள் கையில் தாய் தூக்கி கொடுத்து விட்டாள். உங்க பாட்டி ஒரு பெரிய சமையல்காரி. அந்த வித்த பேத்திக்கும் நல்லா வரணுமே. தினமும் ராத்திரி சாப்பாட்டை நீ கவனி என்று மகளுக்கு உத்தரவிட்டாள். பிறகு
கல்லூரி மாணவியான போது படிக்க நிறைய பாடங்கள் இருந்த போதும் தாய் கவலைப்படவில்லை. தொடர்ந்து இரவு சமையல் மகளுடைய பொறுப்பாகிவிட்டது. அத்துடன் மட்டுமா, சோஃபாவில் சாய்ந்தபடியே பத்திரிகைகளை புரட்டிக்கொண்டு வீட்டில் ஓய்வாக இருக்கும் மகளை சதா ஏவிக் கொண்டிருந்தாள். வேலைக்காரி பாத்திரங்களை கழுவி அடுப்பு மேடை மேல வச்சுட்டு போயிருக்கா. தொடச்சு அலமாரியில ஒழுங்காவை. பின்பக்கத்து அறையில கொஞ்சம் ஒட்டடை பிடிச்சிருக்கு, அதை தட்டி அறையை கூட்டி சுத்தப்படுத்து. முன்னறையில் இருக்கிற அலங்கார பொருட்கள் மேல ஏன் இப்படி ஒரே தூசி? வேலைக்காரி கவனிக்க மாட்டா, நீ கூட இருந்து அதுகளை தட்டி சுத்தப்படுத்தி வை. இன்னைக்கு நான் எங்க சங்கத்து விழாவுக்கு போகணும். அதனால பகல் சாப்பாடு ராத்திரி சாப்பாடு எல்லாத்தையும் நீதான் கவனிக்கணும். என்ன முகத்தை சுளிக்கிற? நாளைக்கு ஒருத்தன் வீட்டில் போய் நாயா உழைக்க போற. பெத்தவங்களுக்கு செஞ்சா குறைஞ்சிட மாட்ட. என்ன புதுசா சுடிதார் வாங்கணுமா? உன் தோழிகள் எல்லாருமே பரம்பரை பணக்காரங்க, பென்ஸ் கார்ல வர்ற அளவுக்கு அந்தஸ்து படைச்சவங்க. அவங்க நினைச்ச போது நினைச்ச உடைகளை வாங்குவாங்க. நாம் அப்படியா? முரளி மனைவியை உற்று பார்த்துவிட்டு மகள் கேட்ட தொகையை தன் பர்சில் இருந்து எடுத்து கொடுப்பான். சுடிதார் வாங்க இப்ப காசு கொடுத்துட்டீங்க, நாளைக்கு வைர நெக்லஸ் வேணுமா உங்க பொண்ணு? எடுத்து கொடுக்க உங்ககிட்ட காசு கொட்டி கிடக்கா? ஓங்கி ஒரு அறை கொடுத்து துணிச்சலாக நாக்கின் மீது போட்டு பேசும் அந்த பற்கள் அனைத்தையும் தட்டி கையில் கொடுக்க மாட்டோமா என்று தவித்தான் பல தடவைகள் முரளி. அம்மாவின் கடைசி வார்த்தைகள். அப்பொழுதுதான் காதுகளில் ஒலிப்பது போன்ற பிரமிப்பில் அலைபாய்ந்த தன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டான். இவளுடன் இன்னும் எத்தனை நாள் அவன் கூடி வாழ முடியும்? அனிதா பிஏ படிப்பு முடிய இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேல் பிடிக்குமே. அவளுக்கு தக்க இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும். அவள் வேலை செய்ய இஷ்டப்பட்டாலும் அனுமதிக்க கூடாது. அவன் ஒருவன் மட்டும் அந்த நரகத்தில் உழல்வது போதும். அனிதாவுக்கு கல்யாணம்தான் விடுதலை. பற்பல சிந்தித்தான். திடீரென்று விழித்து கொண்டவன் போல மனதை அலட்டிய அந்த சிந்தனைகளை உதறிவிட்டு சாப்பிட அந்த ஸ்டீல் டப்பாவை எடுத்து திறந்தான். குப்பென்று மசாலா உருளைக்கிழங்கின் மனம் மூக்கில் அடித்தது. உண்மையாகவே அனிதா சமையல் வேலையில் ரொம்ப கெட்டிக்காரியாகிவிட்டிருந்தாள். திலகாவுக்கு இத்தனை வயதாகியும் சமைக்க கைப்பாகத்தில் திறமை ரொம்பவும் குறைவு. சாம்பாரில் புளிப்பு அதிகம், ரசத்தில் உப்பு போதவில்லை என்றால் சண்டைக்கு வந்து விடுவாள். நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற ஒரு சமையல்காரிய கட்டிக்கிறது தானே. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. பணக்கார பொண்ணு வேணும், பதவி வேணும்னு என்ன கட்டிக்கிட்டீங்க? எங்க வீட்டுல நான் அடுப்பு பக்கத்திலே போனதில்லை. படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்காரி பெட் காஃபியோட எனக்கு காத்திருப்பா. இங்க வந்துதான் என் நிலைமை தலைகீழ மாறி போச்சு. ஒரு சமையல்காரியை வச்சு வீட்டை நிர்வகிக்க கூட உங்களால முடியல. கத்த தொடங்கி விடுவாள். சமையற்காரியையோ வீட்டோடு தங்கும் வேலைக்காரியையோ அமர்த்த அவன் விரும்பவில்லை. ஏற்கனவே வேலைக்கு வரும் வேலைக்காரி நாகரத்னம் காலை மாலை 2 வேளைகளிலும் அரைகுறையாக காதில் விழும் சங்கதிகளை கை கால் வைத்து தெரு முழுவதும் பரப்பிவிட்டிருந்தாள். சமையற்காரி ஒருத்தியை வீட்டோடு வைத்துக் கொண்டு விட்டால் அவர்கள் வீட்டு சங்கதி பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படும் சூடான தகவல்களாகிவிடுமே. அவர்களை பற்றி அக்கம் பக்கத்தவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அவன் எதேச்சையாக கேட்க நேர்ந்ததினால்தான் இந்த முடிவு. ஒரு நாள் காரை சர்வீஸ்க்கு கொடுத்து விட்டிருந்ததால் பிரீஃப்கேஸுடன் பஸ் நிலையத்தை நாடி வேகமாக தெருவில் நடந்து கொண்டிருந்தான். அங்க பாரு, அங்க போறானே வெள்ள சஃபாரி சூட்காரன், அவனை கவனிச்சுக்கோ. ஒரு பெண் தன்னுடன் கூட வந்தவளிடம் சொல்வது பளிச்சென்று கேட்டது. 2 பெண்களும் நடுத்தர வயதை தாண்டியவர்கள். நரை ஓடிய கூந்தலை கோடாலி முடிச்சிட்டு நெற்றியில் குங்குமம் பளிச்சிட, காதுகளில் வைரங்கள் காலை சூரிய ஒளியில் டால் அடிக்க, காஞ்சிபுர பட்டுச்சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு அருகிலிருந்த அம்பாள் கோயிலுக்கு தேங்காய் பழக்கூடையுடன் போய்க் கொண்டிருந்தனர். அந்த கொஞ்ச பொழுதில் கடவுள் சிந்தனையை கைவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனின் அந்தரங்கத்தை அலசிக் கொண்டிருந்தனர். இவன்தான், கிட்டக்க பாரு, ராஜா மாதிரி எப்படி ஜோரா இருக்கான். இவனுக்கு வாச்சிருக்கிற பொண்டாட்டி ஒரு குரங்கு. காது மடல் சூடாகி முகம் முழுவதும் இரத்தம் பரவிக்கொண்டு நெஞ்சு படபடப்பதை முரளி உணர்ந்தான். அவன் மனைவி அழகி அல்ல. ஆனால் பிறர் அதை அசிங்கமாக எடுத்து சொன்னபோது அது மனதை ரொம்பவே உறுத்தியது. வேண்டுமென்றே மெல்ல நடந்தான். அந்த வம்புக்காரிகள் கால்களை வீசிக்கொண்டு அவனை தாண்டி கொண்டு சென்றனர். காற்று வாக்கில் அவர்கள் தொடர்ந்து பேசியது பளிச்சென்று கேட்டது. அவங்க வீட்டு வேலைக்காரி நம்ம ஜெயத்து வீட்டு வேலைக்காரியோட தங்கச்சி இல்லையா? ஜெயம் நம்ம சிநேகிதியாச்சே. அப்படி சுத்தி சுழன்று தகவல் கிடைச்சது. புருஷனும் பொண்டாட்டியும் எலியும் பூனையும் மாதிரியாம். சதா சண்டை போட்டுக்கிறாங்களாம். சில சமயம் அந்த திலகாவுக்கு கோபம் வந்தா சாமான்களை தூக்கி புருஷன் மூஞ்சிலே கூட வீசிடுறாளாம். பட்டுன்னு 2 கொடுத்து அவ கொட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு துப்பு இல்லையா?
இவன் எங்கேயோ சோத்துக்கு தாளம் அடிச்சிட்டு கிடந்தானா. திலகாவோட அப்பா தான் படிக்க வச்சு கை தூக்கி விட்டாராம். தம் பொண்ணை கை தொட்டு அடிச்சா அப்பா சும்மா இருப்பானா? கழுத்தை சீவிடுவான்னு பயம். புருஷன் ரொம்ப அழகாவும் பொண்டாட்டி பார்க்க சகிக்க முடியாத அவலட்சணமாவும் இருந்தா அங்க ஒரு பின்னணியில விஷயம் புதஞ்சு கிடக்குன்னு தெரிஞ்சுக்கோ. பணத்துக்காக தன்னை வித்துக்கிட்ட மனுஷனுக்கு மானமேது ரோஷமேது? திலகாவை அடிக்காவிட்டாலும் தெருவில் வம்பு பேசிக் கொண்டு போன அந்த 2 பெண்களையும் கையில் பிடித்துக் கொண்டிருந்த பிரீஃப் கேஸாலேயே மொத்த வேண்டும் போல வெகுண்டு போனான் முரளி. திரும்பி அவர்களை கனல் தெரித்த விழிகளால் உற்று பார்த்தான். அவர்கள் சிறிதும் பயப்படவே இல்லை. அவன் திரும்பி மேலே நடந்ததும், கொக்கென்று நினைச்சனையோ கொங்கணவானானா என்ற பழமொழியை உதிர்த்துவிட்டு கழுக்கென்று சிரித்தனர். இந்த பாவி திலகா தன் ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் வீட்டோட 4 சுவர்களுக்குள்ளேயாவது அடக்கி வச்சிருக்க கூடாதா? இப்படி அம்பலம் மேற விட்டுட்டாளே. இது இப்படியே தூ 1 தூ 2 அப்படின்னு பரவி ஆபீஸ் வரைக்கும் எட்டிட்டா அத்தனை அலுவலர்களுக்கும் தலைவனாக பணிபுரியும் அவனது மரியாதை மண்ணோடு மண்ணாக மறைந்து விடுமே. திலகா பெற்றவன் இந்த ராட்சசிக்கு வேறு ஒரு பெயரை வைத்து தொலைத்திருக்க கூடாதா? புராணத்திலே பெண்மையின் சிகரமாக திகழ்ந்த திலகவதியின் பெயரை வைத்து பெயருக்கே இழுக்கை தேடி வைத்திருக்கிறாரே. திருமணம் செய்ய நிச்சயம் செய்த வாலிபன் போரில் உயிர் துறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டதும் அவனை மனதாலேயே மணந்து விட்டதாக விதவை கோலம் பூண்டு அவன் நினைவை மதித்து வாழ்ந்த அந்த பத்தினியின் பெயரை இந்த பாவிக்கு வச்சிருக்கானே இவளை பெற்ற மூடன். பற்களை கடித்துக்கொண்டு பஸ் நிலையத்திற்கு போனான். ச்சே, என்ன இது? வீட்டை பற்றிய அவல நினைவுகள். பிழித்துக்கொண்டு டிஃபன் டப்பாவுக்குள் இருந்த பரோட்டாவை எடுத்தான். ஆறிப்போய் விட்டிருந்த போதிலும் ஏடு ஏடாக பிரிந்து கையில் துவண்ட பரோட்டாவுடன் மசாலா உருளைக்கிழங்கை வைத்து வாயில் திணித்து கொண்ட போது அதன் ருசி அம்மாவின் கைப்பக்குவத்தை நினைவூட்டியது. இந்த சின்ன வயசுல இத்தனை ருசியா சமைக்க கத்துக்கிட்டு இருக்காளே அனிதா, எப்படி? குழந்தை ஆசையோட வந்து கேட்டாலும் சுள்ளனை எரிஞ்சு விழுவாளே திலகா. அவ பொறுமையா இதையெல்லாம் கத்து தந்திருக்க முடியாது. அலுவலக பையன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே தலையை நீட்டினான். உங்களுக்கு போன் வந்திருக்கு என்று கூறிவிட்டு மேஜையின் மீது எடுத்து வைக்கப்பட்ட ரிசீவரை சந்தேகத்தோடு பார்த்தான். சாப்பிடும்போது கூட தொல்லையா? சரி, போய் இணைப்பு கொடு என்றபடி ரிசீவரை எடுத்து பீடத்தில் வைத்தான். திலகா சாப்பிடும்போது கூட தொண்டையை பிடிக்கணுமா? இரைச்சலோடு போனை கையில் எடுத்தான். அப்பா! மறுமுனையில் கேட்ட மகளின் குரல் காதை இனிக்க செய்தது. என்னம்மா, என்ன? இந்த நேரத்தில் தந்தைக்கு கொஞ்சம் பதற்றம்தான். காலேஜிலிருந்து பேசுறப்பா. இன்னைக்கு நான் செஞ்ச பரோட்டா எப்படி இருக்கு? இதை கேட்க ₹1 கொடுத்து போன் பண்றியா? சிரித்தான் தந்தை மகிழ்ச்சியுடன். உங்க பாராட்ட கேட்க ₹1,00,00,000 கொடுக்கலாமே அப்பா. உடம்பெல்லாம் புல்லரித்து போக, நெஞ்சு நெகிழ, உணர்வுகள் தடுமாற, ஒரு கணம் பேச தோன்றாது திக்குமுக்காடி போனான். இந்த குழந்தையின் தூய அன்பு மட்டும் அவனுக்கு இல்லாதிருந்தால் இத்தனை காலத்தில் அவன் செத்து சுண்ணாம்பாகி இருப்பான். உன் பாட்டி செஞ்சது போல ரொம்ப ருசியா இருக்குமா? பாட்டி தான் இதை இப்படி செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கப்பா. ஒரு ரகசியத்தை இப்போ சொல்லட்டுமா? நான் +2 படிக்கிறப்ப பாட்டிக்கு உடம்புக்கு வர்றதுக்கு முன்னே அவங்கள அடிக்கடி பார்க்க பள்ளிக்கூடத்துலேருந்து போகிறது வழக்கம். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கோவிப்பா. ஏம்மா இப்படி ஓடி வரேன்னு பாட்டி கேட்பாங்க. அப்பா, எனக்கு என்னவோ அவங்கள பார்க்கணுன்னு ஆசை அடிக்கடி ஏற்படும். புறப்பட்டுருவேன். உங்ககிட்ட கூட சொல்ல எனக்கு அப்போ ரொம்ப பயமா இருந்தது. இப்ப சொல்றியம்மா, பயமா இல்லையா? வேடிக்கையாக கேட்டான். பயமா இல்லப்பா. அப்போ நீங்க ஒரு சிம்மாசனத்துல இருக்கிறது மாதிரியும் நான் கீழே நிக்கிறது மாதிரியும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருந்தது. இப்போ நாம 2 பேரும் சரிசமமா பேச முடியறதால இத சொன்னேன். பாட்டி வீட்டுல போனப்பெல்லாம் ஏதாவது ஒரு சமையலை செய்ய சொல்லி பாட்டி பக்கத்திலேயே இருந்து கத்து கொடுத்தாங்க. அவங்க நம்ம கூட இருந்திருந்தா இன்னும் எத்தனை சங்கதிகளை கத்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சா என் மனம் ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப நல்லா சமைக்க தெரிஞ்சு வச்சிருக்க. அதுவரை நீ கொடுத்து வச்சவன்னு நினைச்சுக்கோ. வெளி போன்ல இப்படி ரொம்ப நேரம் பேசக்கூடாதம்மா. ஓகே டாடி, நல்லா சாப்பிடுங்கோ. என்னை நினைச்சிட்டு சாப்பிடுங்கோ. சதங்கை மணிகளாக சிரிப்பு ஒலி காதை கவ அவள் போனை வைத்து விட்டாள். ஒரு நல்ல பெண் தாயாக இருந்தால் என்ன, தாரமாக இருந்தால் என்ன, மகளாக இருந்தால் என்ன? அவள் பாரதி சொன்னபடி நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் முணுமுணுத்தபடி சுவரில் ஒரு பக்கம் தொங்கிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டான். ச்சே, என்ன இது? கண்களில் நீர்.
தலையில் நரை ஓடத் தொடங்கிவிட்ட 44 வயதை எட்டிவிட்டவன் அனிதாவுக்கு கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால் சீக்கிரம் பாட்டனாக போய்விடுவான். இந்த வயதில் பச்சை குழந்தையைப் போல அனிதாவின் அன்பு வார்த்தைகளின் அழுத்தத்தை தாழாது கண் கலங்கி நெஞ்சம் நெகிழ்ந்து போய், சேச்ச முரளி, என்ன இது? தனது பிரதிபிம்பத்தை பார்த்து கடிந்து கொண்டு மேஜை அருகே வந்து உட்கார்ந்து டிஃபன் டப்பாவில் மீதமிருந்த பரோட்டாவை அமைதியாக ருசித்து சாப்பிட்டு குளிர் நீரை குடித்து மனம் குளிர்ந்து போனான். திலகாவின் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமின்றி நாட்கள் சில அமைதியாக நகர்ந்தன. முரளிக்கு மிக்க ஆச்சரியம். ஆனால் அவனது வியப்பு நீடிக்கவில்லை. அன்று பிற்பகல் அவன் திடீரென்று அலுவலகத்தினின்று தன் காரை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு அவசரமாக வந்தான். வாசலில் கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் எட்டி பார்க்கும் பழக்கம் கொண்ட திலகா ஜன்னல் வழியை பார்த்துவிட்டாள். முரளியின் பக்கத்தில் காரின் முன் ஆசனத்தில் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். வேண்டாத விருந்தாளி ஒருவனை அழைத்துக் கொண்டு முரளி திடீரென்று வீட்டுக்கு வருவதை அவள் வெறுத்தாள். பகல் உணவு சாப்பிட்டதும் அவளுக்கு உடல் அயர்வால் உறக்கம் கண்களை தழுவிக் கொண்டிருந்தது. அனிதாவுக்கு அன்று கல்லூரி விடுமுறை நாள். வீட்டை அவள் மேற்பார்வையில் விட்டுவிட்டு படுக்கை மீது சரிந்து கொண்டு நன்றாக ஒரு மூச்சு தூங்க விரும்பினாள். இப்பொழுது கணவன் ஒரு திடீர் விருந்தாளியுடன் வந்தார். வந்தவனுக்கு காஃபியோ குளிர்பானமோ கொடுத்து உபசரிக்க வேண்டிய நிர்பந்தம். அனிதா, உன் அப்பா வரார், கதவை தர, எனக்கு தலைவலி மண்டையை பழக்கிறது. எரிச்சலோடு கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அம்மாவுக்கு தலைவலி, படுத்திருக்காங்க என்று அப்பாவின் காதில் கிசுகிசுத்துவிட்டு வந்த இளைஞனை புன்முறுவலுடன் உள்ளே வரவேற்றாள் அனிதா. உட்காருங்க என்று முன்னரே சோஃபாவை காட்டி உபசரித்தாள். மிஸ்டர் ஸ்ரீநாத், இவை என் மக அனிதா என்று சுருக்கமாக அறிமுகத்தை வெட்டி கொண்டான் முரளி. புதுசா பம்பாய் அலுவலகத்தில் வந்து சேர்ந்திருக்கார் இவரு. ஒரு வியாபார விஷயமா 2 பேரும் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வழியில ஏதாவது தாகத்துக்கு சாப்பிட்டுட்டு போலான்னாரு. நம்ம வீடு கிட்டத்தில் இருந்ததால இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டேன் என்றான் முரளி. காஃபி கொண்டு வரதா, கூல்ட்ரிங்க் கொண்டு வரதா? புன்னகையுடன் இனிய குரலில் கேட்ட அந்த பெண்ணை வியப்புடன் பார்த்தான் வந்தவன். காஃபி கொண்டு வந்தா நல்லது, புன்னகைத்தான். கதவை திறந்து மெல்ல இடுக்கு வழியாக பார்த்தாள் திலகா. அனிதா கொஞ்ச நேரத்தில் காஃபியை தயாரித்து பீங்கான் கோப்பைகளில் நிரப்பி மரத்தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் முன்னறையில் இருந்த அந்த வாலிபனுக்கும் தன் தந்தைக்கும் கொடுத்து உபசரிப்பதைக் கண்டு எரிச்சல் பட்டாள். சென்னைக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு தான் ஒரு நல்ல காஃபியை நான் சாப்பிட்றேன். அனிதாவை புகழ்ந்தான் அவன். என் மக சமையல ரொம்ப கெட்டிக்காரி. முரளி பெருமையோடு பேசியதும் நன்றாக கேட்டது. திலகாவின் உடல் ஆத்திரத்தில் அனலாக எரிந்தது. இதுவரை அவள் கணவன் விருந்தாளிகள் முன் அவளை பற்றி ஒரு வார்த்தை புகழ்ச்சியாகவே சொன்னதில்லை. மகளை பற்றி பெருமையாக பேச மட்டும் தெரிந்திருக்கிறதே. இனங்காணாத ஒரு பொறாமையால் வெகுண்டு போனாள். கதவை தள்ளிக்கொண்டு படுக்கை மீது சாய்ந்தபடி பலவும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கார் வாசலில் நிற்கும் ஓசை கேட்டது. இன்னொரு விருந்தாளியா? இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன வந்துருச்சு? கோபத்துடன் எழுந்து ஜன்னல் வழியை பார்த்தாள். முரளி மட்டும் காரிலிருந்து இறங்கி உள்ளே வருவது தெரிந்தது. அது சமயம் வீட்டு வேலைக்காரி தன் மாலை வேலைகளை கவனிக்க வேகமாக தோட்டத்திற்குள் நுழைந்து பின்பக்க வராந்தாவுக்கு விரைந்து கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் முரளி நுழைந்ததுமே வேங்கையாக பாய துடித்த திலகா அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். யார் அந்த திடீர் விருந்தாளி? வேணும்னு தான் அவனை இப்படி திடீர்னு அழைச்சிக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு அறிவு ஏதாவது இருக்கா? எனக்கு 2 நாளா உடம்பே சரியில்லை. பகல் வேளையில மண்டை இடி வந்துருது. சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் தூங்கினாதான் உடம்பு உடம்பா இருக்கு. அந்த சமயம் பார்த்து எவனோ ஒரு வெட்டி பையல கூட அழைச்சிக்கிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் எதுவும் தொந்தரவு செய்யலையே. அந்த பையனை ஒரு காரணமாக தான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தேன். காரணம் என்னவா? நம்ம அனிதாவுக்கு இவனை பார்த்து முடிக்கலான்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. முதல்ல அனிதாவும் இவனும் எதேச்சியா பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சா மேலே தொடரலான்னு அழைச்சிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பற்றி பேச தேவையில்லையா? பேசியிருப்பேன். நீ தலைவலியோடு படுத்துக்கிட்டு இருந்த. உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், பிறகு சொல்லிக்கலான்னு நினச்சேன். அவ ஏன் மகங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சாக்கும்? நம்ம குழந்தை அனிதா. அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது நம்ம பொறுப்பு. இந்த பையன் நான் வேலை பார்க்குற அதே நிறுவனத்தில் பம்பாய் ஆஃபீஸில் உயர்மட்டத்து அதிகாரியாக சேர்ந்திருக்கான். சுற்றி விளைச்சு பார்த்தா ஒரு வழியில் நமக்கு தூரத்து உறவு. பையனுக்கு ஒரே பார்வையில் அனிதாவை பிடிச்சிருக்கு. அனிதாவுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? பெண் பார்க்கறதுனா ஒரு வரமுறை இதெல்லாம் கிடையாதா? நீ அறையிலிருந்து வந்து கலந்துக்கிட்டுக்கலாமே, நானா தடுத்தேன்? அனிதாவுக்கு நான் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். திடுக்கிட்டு போன முரளி
அவளை வியப்புடன் பார்த்தான். என்ன கேட்காம நீ மட்டும் முடிவெடுக்க முடியுமா? கோபத்துடன் கேட்டான். அனிதா பிறந்தப்பவே அன்னிக்கே நான் மனசுக்குள்ள நிச்சயம் செஞ்சுட்ட வரேன். என் மாமா மகன் குணசேனனுக்கு அனிதாவை கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த மட்டி பயலுக்கா? அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார்த்தாலே 3 நாள் சோறு வேண்டியிருக்காது. அவனுக்கா? ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். அழகான புருஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதும். என் மகளும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் நினைப்பு. குணசீலனுக்கு என்ன குறை? ஏகப்பட்ட சொத்து இருக்கு. 7-8 வகுப்பு கூட படிக்கல. பார்க்க விகாரமா கருப்பா, சேச்ச தங்க விக்கிரக மாதிரி இருக்கிற என் மகளை அவனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அனிதா ஒப்புக்க மாட்டா. அவளை வற்புறுத்தி கட்டி வச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேனா? புரிஞ்சுக்கோங்க. பம்பாயிலிருந்து வர இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி இவன் ஒரு பெண் பொறுக்கியா இருந்தா, குடிகாரனா இருந்தா அழகு மட்டும் போதுமா? திலகா, நீ ரொம்ப வாயாடுற. எனக்கு கோபம் வந்தா என்ன செய்வேன்னு தெரியாது. தலையை வெட்டிடுவீங்க. உண்மையை சொன்னா உடம்பெரியுது. என்ன உண்மையை கண்டுட்ட? அடிக்கடி சாயங்கால வேளை நீங்க வீட்ல கூட தங்காம வேலை இருந்து வந்ததும் குளிச்சுட்டு ஷோக்கா வேட்டி சட்டையில மாப்பிள்ள மாதிரி கிளம்பிடுறீங்களே, அதை பத்தி எனக்கு தெரியும். முரளி பற்களை கடித்தான். வீட்டில் இருந்தால் வீண் தர்க்கம் என்று அவன் சமீப காலத்தில் அந்தி வேளையில் அருகில் இருந்த ஆலயத்திற்கு போய் வரும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தான். திலகாவிடம் அவன் அதை பற்றி சொன்னதில்லை. அதற்கு கூட ஏதாவது இடக்கு செய்வாள் அவள் என்ற அச்சம். கோடம்பாக்கத்துல உங்களுக்கு ஒரு காதலி இருக்கிறா. அவளை பார்க்க புறப்பட்டு போறீங்க. அடக்கடவுளே, இந்த கதையை உனக்கு யார் சொன்னா? உங்களோட நடவடிக்கைகளை நாலாபுறமும் நின்று பார்க்கறவங்க சொன்னாங்க. ஏன், என் மாமனே சொன்னார்னு வச்சுக்கோங்க. உன் மாமன் இதை ஏன் எதிரில் சொல்லட்டும். அவரையும் அவரோட குரங்கு முஞ்சி பிள்ளையும் சேர்த்து யமலோகத்துக்கு அனுப்பிடுறேன். சும்மா குதிக்காதீங்க. அந்த குரங்கு மூஞ்சி பிள்ளை தான் உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை. திலகா, உன்னோட இப்ப எனக்கு பேச பொழுதில்ல. அவசரமா ஒரு ஃபைல் எடுத்துட்டு போக வந்தேன். பிறகு இதை பத்தி விவாதிக்கலாம். கோபமாக கூறிவிட்டு தன் அலமாரையிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு அவன் வெளிக்கிளம்பி விட்டான். அதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உள்ளே நின்று கொண்டிருந்த மகள் வெளியே வந்தாள். ஏமா இப்படி அப்பாவோட எப்பவும் தர்க்கம் பண்றீங்க? உங்களுக்கு இது நல்லா இருக்கா? திடுக்கிட்டு போனாள் திலகா. தாயை தட்டி கேட்கும் அளவு அனிதா துணிச்சலுடையவளாகி விட்டாளா? பேஷ். என்ன சொன்ன? கேட்டபடி ஆத்திரத்துடன் அருகில் வந்தாள். நீங்க தினசரி இப்படி அப்பாவோட எதுக்கும் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல. அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கன்னு அவமானமா இருக்கு. என்ன சொன்ன? என்ன தாயார்னு சொல்லிக்க அவமானமா இருக்கா? சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறது நல்லா இல்ல. பார்க்க சகிக்கல. வெக்கமா இருக்குன்னே. இதுவும் சொல்லுவ, இன்னும் எது வேணும்னாலும் சொல்லுவ. உன் அப்பம் கொடுக்குற இடம். இரு, உன் கொட்டத்தை அடக்குறேன். அந்த குணசீலன் கிட்ட இப்படி வாயாடினா உன் தோலை உரிச்சு உப்பு தடவிடுவான். அந்த குணசீலனை நான் கட்டிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்ன? என்னை எதிர்த்தா பேசுற? நேத்திக்கு பிறந்த குட்டி நீ. பேசிக்கொண்டே வேகமாக மகள் அருகில் அணுகி ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை வைத்தாள். ஐயோ அம்மா என்ற அனிதா அலறியதை கேட்டு வேலைக்காரி கழுவிக்கொண்டிருந்த பாத்திரத்தை போட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்தாள். கோபத்திலே கண்மண் தெரியாதவளாக மீண்டும் அடிக்க கையை ஓங்கிக் கொண்டு நின்ற எஜமானியின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டாள். என்னம்மா இது? வயசுக்கு பீரிட்ட பிள்ளைய கை தொட்டு அடிக்கிற? நீங்கள்லாம் படிச்சவங்க. விடு என் கைய. உன் வேலையை பார்த்துட்டு போ சீறினாள் திலகா. நீ என்னம்மா பொம்பளை? நானும் நெதைக்கும் பார்க்கறேன். புருஷனோட சதா சண்டை. அந்த குழந்தை சொன்னதுல என்ன தப்பு? இது மாதிரி என் புருஷன்கிட்ட ஓயாம வாயாடினா என்ன செய்வார் தெரியுமா? வெட்டருவாளால ஒரே போடு போட்டு புழக்கடை மண்ணில் புதைச்சிருவாரு. வாய மூடு. இந்த அதிக பிரசங்கித்தனத்தோட ஒரு க்ஷணம் கூட இந்த இங்க வேலை பார்க்க வேணாம். நட இப்பவே. வெள்ள நட. வேலைக்காரினி எனக்கு புத்தி சொல்றியா? புத்தி சொல்ல அந்தஸ்தா வேணும். அறிவு போதாதா? இத்தனை நீங்க சொன்ன பிறகு இந்த வீட்டில் வேலை பார்க்க நான் என்ன மானங்கிட்டவளா? சம்பள பாக்கிய என் மகனை அனுப்பி வசூலிச்சுக்கிறேன். புடவை தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு வெளிநடப்பு செய்து விட்டாள். இந்த எதிர்பாராத நிகழ்ச்சியில் திலகா அதிர்ந்து போனாள். அவளது கோபம் முழுவதும் இப்போது மகள் மீது திரும்பியது. சனியனே, உன்னால வந்த வினைய பாரு. அழுதுகிட்டு ஏன் அட்டகாசம் பண்ற? பின்பக்கம் போய் அவ போட்டுட்டு போன வேலையை கவனி. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ராத்திரி சமையலையும் கவனிச்சிரு. உங்க அப்பா வந்தா குணசீலன் விஷயமா அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்கன்னு சொல்லு. உரத்த குரலில் உத்தரவிட்டு முகம் கழுவும் பிங்கான் அருகே விரைந்தாள். பின்பக்கம் சென்ற அனிதா சுவரின் மீது சாய்ந்து கொண்டு
தாங்க மாட்டாத துயரத்தில் குமரி குமரி அழுதாள். அவர்கள் வீட்டு சங்கதி வேலைக்காரி வரை தெரிந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெருவே தெரிந்து கொண்டுவிடும். நாளை காலை அவள் கல்லூரிக்கு போக எப்படி அந்த தெருவில் நடக்க முடியும்? வெட்கத்தில் அவளது உடல் நடுங்கியது. குணசீலன் அவனை கல்யாணம் செய்து கொள்ள அம்மா வற்புறுத்துவாங்களாமே. அவளுக்கு அவனை கொஞ்சமும் பிடிக்காது. அவனை அவள் கல்யாணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ள மாட்டாள். மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வரும் அம்மா கட்டாயம் ஒரு மூச்சு சண்டையை அப்பாவுடன் துவக்குவாள். பாவம் அப்பா, மகளால மனைவியிடம் இன்னும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதற்கு ஒரு முடிவு? அந்த வீட்டில் அவள் இருந்தால்தானே பிரச்சனை. இப்படி செய்தால் என்ன? அம்மா வெளியே புறப்பட்டதும் அவள் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். கண்களை துடைத்துக்கொண்டு விரைவாக பாத்திரங்களை சுத்தப்படுத்தி சமையலறை மேடையில் ஒரு பக்கம் அடுக்கி வைத்தாள். சாயத்தில் கருத்த முடியை உயர தூக்கி கொண்டை போட்டுக்கொண்டு தாராளமான ஒப்பனையில் 40 சொச்சம் வயதினை மறைத்துக் கொண்டு உடலை தழுவிய அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் கம் என்று ஃபாரின் சென்று மணத்தை வீடு முழுவதும் பரவவிட்டு தோள் பையுடன் காலில் செருப்புகளை திணித்துக் கொண்டு வெளியே கிளம்பிவிட்டாள் திலகா. தெருவில் இறங்கி அவள் கொஞ்ச தூரம் மறையும் வரை ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்த அனிதா பரபரப்புடன் செயல்பட்டாள். கல்லூரிக்கு புத்தகங்களை சுமந்து செல்ல உதவிய அந்த நூல் பையை எடுத்து அதிலிருந்த புத்தகங்களை மேஜை மீது அடுக்கிவிட்டு தன் பீரோவை திறந்து ஒரு பேண்ட் சட்டை, 2 சல்வார் கமீஸ், 2 நைலக்ஸ் புடவை என்று எண்ணி ஒரு வார காலத்திற்கு தேவைப்பட்டவைகளை வாரி போட்டுக் கொண்டாள். அம்மா வீட்டு செலவுக்காக பணத்தை எடுத்து வைக்கும் அலுமினிய சம்படத்தை சமையலறை அலமாரியிலிருந்து எடுத்து மேடை மீது கவிழ்த்தாள். முதல் நாள் காய்கறி வாங்கியது போக அதில் 30 ரூபாயும் 80 பைசாவும் மிச்சமிருந்தன. 10 ரூபாயை சம்படத்திலேயே போட்டுவிட்டு மீதியை எடுத்து தன் சிறு பர்சுக்குள் அடக்கிக் கொண்டாள். வீட்டு வாசல் கதவிற்கு அப்பா அம்மாவின் சௌகரியத்தை உத்தேசித்து காத்ரேஜ் பூட்டு போட்டிருந்தார். அம்மாவிடம் ஒரு சாவியும் அப்பாவிடம் ஒரு சாவியும் இருந்தன. அவர்கள் வீட்டு வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர சிரமம் இருக்காது என்ற துணிவில் ஜன்னல் கதவுகளை சாத்தி அறைகளை வெளிப்பக்கம் தாளிட்டுவிட்டு வாயிற்கதவை திறந்து கொண்டு துணிப்பையுடன் மெல்ல எட்டி பார்த்தாள். மாலை பொழுது அடங்கி இருள் லேசாக பரவத் தொடங்கிவிட்டிருந்தது. உடுத்தியிருந்த புடவையை களைந்துவிட்டு படுக்கை மீது கிடந்த ஒரு பேண்ட் சட்டையை அணிந்து கொண்டாள். இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் அப்பா வந்து விடுவார். பின்னர் அவளுக்கு விடுதலை கிடைக்காது. நடை விளக்கை பொருத்திவிட்டு அவசரமாக வாசல் கதவை இழுத்து வெளியே மூடினாள். கிளிக் என்ற சத்தத்துடன் கதவு பூட்டிக் கொண்டு விட்டது. தோட்டத்தை தாண்டி கேட் அருகே வந்தபோது அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. அவளது தந்தை அவளை தவறாக எடுத்துக்கொண்டு விடுவாரோ? யாரோ திருட்டு காதலனுடன் அவள் ஓடிவிட்டதாக அவர் நினைத்தால்? அதை தடுக்க பின்னர் தான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து முகவரி கொடுக்காது ஒரு கடிதம் போட வேண்டும். அப்பா, உங்களது மன அமைதிக்காக நான் வீட்டை விட்டு போகிறேன். உங்களை நாளுக்கு நாள் அம்மா சித்திரவதை செய்வதை பார்த்து கொண்டு என்னால் இங்கே வாழ முடியவில்லை. ஏதோ ஓரளவுக்கு படிப்பு தந்திருக்கீங்க. இந்த படிப்பின் உதவியால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முயலுவேன். உங்கள் பெயருக்கு களங்கம் வருகிறார் போல் தவறு ஏதும் செய்ய மாட்டேனப்பா என்று எழுதி போட்டாள். முகத்தை திருப்பி கன்னத்திலே மாலையிட்ட கண்ணீரை தோள்பட்டையில் துடைத்து கொண்டாள். அப்பாவை விட்டு பிரிய மனமே இல்லை. ஆனால் என்ன செய்வது? அவளால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே இன்னும் என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுமோ? அதனால் அவள் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. ஆமாம், இப்போது எங்கே போவதாக தீர்மானம்? முதலில் தோழி அரவிந்தா வீட்டுக்கு போய் இரவு தங்கிவிட்டு அவளிடம் இன்னும் கொஞ்சம் பணம் கடனாக வாங்கிக் கொண்டு பெங்களூர் போய்விட வேண்டும். அங்கே தோழி லலிதாவின் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் கொஞ்ச நாள் தங்கிக் கொண்டு மேலே சிந்திக்க தோன்றவில்லை. 4 சுவர்கள் கொண்ட வீடு என்ற அமைப்பை விட்டு ஒரு பெண் வெளியேறும்போது எங்கே போய் இருப்போம் என்கிற பயங்கர கேள்வி மனதை குடைகிறதே. வெளி உலகம் மிகவும் அச்சத்தை கொடுக்கிறதே. ஆனால் வேறு வழி? வேகமாக நடந்தால் யாராவது சந்தேகிக்கக்கூடும் என்று தன் கலவரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தலையை நிமிர்த்தியபடி எங்கேயோ வேலையாக புறப்பட்டவள் போல முகத்தை வைத்துக்கொண்டு நிதானமாக தெருவை கடந்து பஸ் நிலையத்தை அடைந்து விட்டாள். அந்தி வேளையின் போக்குவரத்து நெரிசலில் நீந்திக் கொண்டிருந்த பஸ்ஸிலிருந்து பலர் கீழே குதிக்க அதனுள் திணித்துக் கொள்ளும் ஒரு கூட்டத்தில் அவளும் கலந்து கொண்டாள். அரவிந்தாவின் வீட்டுக்கு போக 2 பஸ் பிடிக்க வேண்டும் என்ற கவலையுடன் அந்த கொஞ்ச தூரத்திற்குண்டான சில்லறையை கொடுத்துவிட்டு பின்பக்கத்தில் பெண்களுடன் பெண்களாக கொஞ்ச நேரம் நெரிசலில் புழுங்கிவிட்டு அந்த நிறுத்தத்தில் இறங்கினாள். அதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. சாலை விளக்குகள் பளிச்சென்று எரிய துவங்கின.
சார், சதாசிவ சாலையில் இருந்த அந்த பஸ் நிலையத்தின் அருகே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை, எதிரே ஒரு ஷாப்பிங் சென்டர், அதன் பக்கத்தில் மதுரா அபார்ட்மெண்ட் என்றதொரு பல ஃபிளாட் கொண்ட கட்டிடம். அதில் தெரிந்த ஜன்னல்களின் இடுக்கு வழியே பளிச்சிட்ட விளக்கொளியை பார்த்தபடி தன் பஸ்ஸிற்காக நின்றாள். பல வந்தன. ஆனால் அவள் ஏற வேண்டிய பஸ் சீக்கிரம் வருவதாக தெரியவில்லை. ஒரு சமயம் கொஞ்ச தூரம் நடந்து அடுத்த பஸ் நிலையத்தில் பார்த்தால் அந்த பகுதி அவளுக்கு மிகவும் புதிது. இருட்டி நேரமாகிவிட்டது என்றதொரு பீதி. பையை தோளில் சுமந்தபடி அவள் பொடி நடையாக நடந்து சென்றபோது பின்னால் காலடி ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். உன்னை ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டு வரேன். பொண்ணு ஊருக்கு புதுசோ? கண்ணடித்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்களிடையே கடித்துக்கொண்டு நெருப்பு குச்சியால் பற்ற வைத்தான் ஒரு முரடன். ஓங்கி உயரமாக நின்று அவனை பார்த்ததுமே அவள் உடல் நடுங்கத் தொடங்கியது. இடுப்பிலே லுங்கியும் மேலே வெள்ளை பனியனும் கழுத்திலே மைனர் செயினுமான அவன் பின்னால் இன்னொரு தடியன். என்னாப்பா, ரொம்ப புது கிராக்கி போல தெரியுது. காலேஜ் குட்டியா? எச்சிலை விழுங்கிக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். திடீரென்று போக்குவரத்து ஸ்தம்பித்து போய்விட்டது போன்றதொரு பிரமை. சாலையில் வெற்றிலைப்பாக்கு கடையை அப்பிக்கொண்டு வந்த கூட்டத்தை தாண்டி வந்தது பிசகு. இப்போது என்ன செய்ய? ஷட் அப் என்று அவர்களை பார்த்து சீறிவிட்டு எதிர்ப்பக்கமாக நடந்தாள். அவர்களும் இவளை பின்பற்றினார்கள். என்ன தைரியம்! இங்கும் அங்கும் மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கும் போதே இப்படி ஒரு பெண்ணை துரத்தினால், இன்னும் நேரமாகி யாரும் இல்லாத தெருவாகிவிட்டால் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நெஞ்சு பிளந்துவிடும் போல துடிக்க, நெற்றியிலிருந்து வியர்வை காதோரம் விளைந்து கழுத்தை நினைக்க, உதவி உதவி என்று குரல் கொடுக்க நினைத்த வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிவிட, தன்னை காத்துக்கொள்ள வேணும் என்கிற ஒரு உணர்வின் உந்துதலில் அவள் குறுக்கே ஓடிய ஒரு காரின் முன்னே வேகமாக தாவி அப்பால் நகர்ந்து எதிரே திறந்த மதுரா அபார்ட்மெண்ட் என்ற கட்டிட வாயினுள் புகுந்தாள். அதை காவல் செய்யும் ஆள் மிகவும் சுவாரஸ்யமாக தன் அருகே நின்ற வேலைக்காரியிடம் பேசிக் கொண்டிருந்ததனால் அவள் ஓட்டமும் நடையுமாக அங்கே புகுந்ததையோ, 2 போக்கரிகள் கூடவே பின்பற்றியதையோ அவன் கவனிக்கவில்லை. அவள் நெருங்கிய சமயம் லிப்ட் மேலே போய்விட்டதைக் கண்டு தலை தெறிக்கும் வேகத்தில் அவள் பின் வாயிற்பக்கம் ஓடினாள். நெஞ்சு உடைந்துவிடும் போல துடித்தது. இப்படி ஒரு அபாயம் ஏற்படும் என்று நினைக்கவே இல்லையே. துக்கம் தொண்டையை இறுக்கியது. நடக்க முடியாது, கால்கள் மடிந்து கீழே விழுந்து விடுவாள் போல ஒரு பயங்கர உணர்வில் நடுங்கினாள். மங்கலாக தெரிந்த வெளிச்சத்தில் பின் வாயில் வழியே அடுத்த கட்டிடத்திற்கு போகும் ஒரு வழி தெரிந்தது. அதன் வெளியே அவள் வராந்தாவில் ஓடி படிகள் மீது வேகமாக ஏறினாள். மூச்சு முட்டியது. முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி ஏறிவிட்டாள். திரும்பி பார்த்தாள். அந்த பாவிகள் 3ஆம் மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருப்பதைக் கண்டு பதறிப்போனாள். அந்தி வேளை. அவரவர்கள் வேலையிலிருந்து ஓய்வாக டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கும் நேரம். வராந்தா வெறுமையாக தெரிந்தது. ஓடிச் சென்று ஒரு கதவை தட்டினாள். பயனில்லை. உள்ளே இருப்பவர்கள் சிரிப்பும் சத்தமுமாக பேசிக் கொண்டிருந்தனர். வாசல் கதவு இடிபடும் சத்தம் கேட்கவே இல்லை. அங்கு அதற்கு மேல் நிற்க பயந்து அடுத்த பிளாட்டின் வாயில் அழைப்பு மணியை அழுத்தினாள். பூஜை அறையின் விளக்கை ஏற்றிவிட்டு ஊதுவத்தியை புகைக்க வைத்து பூக்காரி கொண்டு வந்து தந்த மலர்ச்சரத்தை வாழை இலை பொட்டலத்திலிருந்து அவிழ்த்தெடுத்து முருகன் படத்தின் மீது சாத்திவிட்டு திரும்பிய போது சாரதாவின் காதை கிழித்தது அழைப்பு மணி. இந்த வேளையில் அவளை தேடிக்கொண்டு யார் வருகிறார்கள்? வியப்புடன் விரைந்து கதவின் பாதுகாப்பு கண்ணாடி துவாரத்தின் வெளியே பார்த்தாள். வராந்தாவில் அவள் பிளாட்டின் வாயிற் கதவருகே ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். முகமெல்லாம் வியர்வை வழிய, முடி முகத்தில் பறக்க, அவள் நின்ற கோலம் சாரதாவை பரபரப்படையச் செய்யவே சட்டென்று கதவை திறந்தாள். அம்மா, என்னை காப்பாத்துங்க, 2 முரடர்கள் என்னை துரத்திக்கிட்டு. பேச முடியாது கை கூப்பி விம்மிய சிறுமியைக் கண்டு பதை பதைத்தவளாக சட்டென்று கதவை தாளிட்டுவிட்டு பூஜையறை ஜன்னல் வழியே வராந்தாவை பார்த்தாள். உண்மைதான். வாட்ட சாட்டமான 2 ஆண்கள், இளவயதை தாண்டியவர்கள், உடையிலும் முகத் தோற்றத்திலும் போக்கிரிகள் போல தென்பட்டவர்கள், வராந்தாவின் மேலும் கீழும் அந்த பெண்ணை தேடிக்கொண்டு சந்தேகத்துடன் ஒவ்வொரு பிளாட்டின் கதவுக்கு முன்னும் தயங்கி நிற்பதை கவனித்தாள். டெலிவிஷன் பெட்டியை உரக்க திருகிவிட்டு மறுபடியும் எட்டி பார்த்தாள். ஏமாந்து விட்டவர்கள் போல அவர்கள் இருவரும் மாடிப்படிகளில் இறங்கி அந்த பெண்ணை வேறு பக்கத்தில் தேடி திரும்பியதைக் கண்டாள். இந்த பயங்கர அனுபவத்திலே அதிர்ந்து போய் சாரதா அம்மாள் காட்டிய முன்னரை ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு வெகு நேரம் விசும்பிக் கொண்டிருந்தாள் அனிதா. நீ யாருமா? ஏன் இப்படி ஓடி வந்த? வீட்டை விட்டு வந்துட்டியா? மிகவும் அன்பாக கேட்டதற்கு அந்த பெண்ணிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. வெகு நேரம் அழுது ஓய்ந்த பின்
சாரதா அன்புடன் அழைத்து தன்னுடன் உட்கார வைத்து சாப்பிட உபசரித்த போது அனிதாவால் சாப்பிடவே முடியவில்லை. ஒரு டம்ளர் மோரை குடித்துவிட்டு எழுந்து விட்டாள். சரி, நீ எனக்கு இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா ஓரளவு யூகிக்க முடியும். ஏதோ கோபமோ வேறு காரணமாவோ நான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க. இங்க எதிர தெரிகிற கடைக்கிட்ட பஸ் நிலையம் இருக்கு. சாயங்கால வேளைகள்ல இந்த பக்கம் போக்குவரத்து அதிகம் இருக்காது. ஆனா போக்கிரிகள் நடமாட்டம் கொஞ்சம் இருக்கும். இதுக்கு முன்ன கூட ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு போக்கிரியால கஷ்டம் வந்தது. உன்னை பார்த்துட்டு பின்தொடரவும் பேசவும் முயற்சி செஞ்சிருப்பாங்க. நீ பயந்துகிட்டு ஓடி வந்திருக்க. அவங்க பின்னால் தொடர முயற்சி பண்ணியிருப்பாங்க. கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா நஷ்டம். அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தவரை. கதவு தட்டி நீ அபயம் கேட்டது நல்லதுதான். ஆனா உன்ன மாதிரி பெண்கள் சட்டன அந்தி வேளையில முன்பின் தெரியாத வீட்டுக்குள்ள சரணடைகிறதும் ஆபத்துமா? ஏதோ நான் 4 பேருக்கு உதவ நினைக்கிறவளா இருந்தது உன் அதிர்ஷ்டம். நானே ஒரு கெட்ட பெண்மணியா இருந்தா உன் நிலை இப்ப என்ன ஆகியிருக்கும்? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. மறுபடியும் ஒரு மூச்சு விம்பினாள் அனிதா. போகட்டும், முகத்தை கழுவிக்கிட்டு உடைய மாத்திக்க. பக்கத்தரையிலேயே இன்னைக்கு ராத்திரி நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். நாளைக்கு நான் மத்ததை பேசுவோம், சரிதானே? அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தாள். சாரதா அம்மாவின் பிளாட்டிலே தங்க இடம் கிடைத்தும் அவள் உறங்கவே இல்லை. வீட்டை நினைத்து கொண்டு வேலையிலிருந்து திரும்பி வந்ததும் அவளை காணாது அப்பா பட புகிற திகில், வேதனை எல்லாவற்றையும் நினைத்து அழுது புரண்டு கொண்டிருந்தாள். மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வருவதற்குள் நன்றாக இருட்டிவிடவே பஸ் நிலையத்தில் காத்து கொண்டு நிற்க திலகாவுக்கு பொறுமை இல்லை. ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் போதே கவனித்து விட்டாள். வெளி வராந்தா விளக்கை போடாது நடைவிளக்கை மட்டும் ஏற்றிவிட்டு முன்னரை ஜன்னல் கதவுகளை அடைத்துக் கொண்டு இந்த பெண் வீட்டில் என்ன செய்கிறாள்? திடீரென்று மனதில் பலவித சந்தேகங்கள் பேயாக உருவெடுக்கவே தோட்டத்தை 2 எட்டில் கடந்து வராந்தாவுக்கு வந்தாள். சுற்றிலும் பரவியிருந்த இருளில் கொத்து சாவியிலிருந்து வாயிற்கதவின் பூட்டின் சாவியை தேடுவதற்குள் யுகம் போல நேரம் தோன்றியது. எரிச்சல் தாழாது கதவின் வலது பக்கத்தில் கை உயரத்தில் இருந்த அழைப்பு மணியை இருட்டில் துளாவி அழுத்தினாள் ஆத்திரத்துடன். மணி உரத்த ஓசையுடன் அலறியது. ஆனால் உள்ளே இருந்து கதவை திறக்க அனிதா வரவில்லை. அவளது சந்தேகம் இப்போது வேறுவித வடிவில் மனதை குலுக்க அவள் பயத்தில் ஆடிப்போனாள். கன்னத்தில் ஓங்கி அடித்ததை முகாந்திரமாக கொண்டு இந்த பெண் ஏதாவது செய்து கொண்டு விட்டாளா? அடிவயிற்றில் ஜில் என்று எழுந்ததொரு கிளியில் அவள் கொத்து சாவியிலிருந்து வாயிற்கதவு சாவியை மறுபடியும் துளாவினாள். கதவை திறப்பதற்குள் முகம் முழுவதிலும் வேர்வை பூத்து வழிவதை உணர்ந்தாள். உள்ளே எந்தவிதமான காட்சியை பார்க்க நேரிடுமோ என்ற கலவரத்தில், அச்சத்தில் நாவும் தொண்டையும் உலர்ந்து போயின. மார்பு வேகமாக துடித்தது. கால்கள் தள்ளாடின. கதவை சாத்திக்கொண்டு மெல்ல நடந்து முன்னறையில் விளக்கை போட்டாள். அனிதா, அனிதா என்று குரல் கொடுத்தபடி எல்லா அறைகளையும் திறந்து ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தாள். அவளுக்கு ஏற்பட்ட பயத்தில் வீட்டின் எல்லா விளக்குகளையும் ஏற்றிவிட்டாள். சமையலறையிலோ படுக்கை அறைகளிலோ அனிதாவை காணவில்லை. மேஜை மீது ஏதாவது கடிதங்கள் இருக்கின்றனவா என்று முன்னறைக்குள் வந்து கூர்ந்து பார்த்தாள். அனிதா வீட்டில் இருக்கவில்லை. அதை அறிவிக்க கடிதங்கள் ஏதும் அவள் வைத்துவிட்டு போகவில்லை. சொல்லாமல் கொள்ளாமல் இருட்டிய பின்பு தாயார் வருவதற்கு முன் அனிதா எங்கேயோ ஓடிப்போய் விட்டிருக்கிறாள். ஏன் ஓடிப்போனாள்? தாயார் அடித்தாள் என்ற கோபத்தினாலா? அல்லது அம்மாவுக்கு தெரியாது உறவு கொண்டிருந்த கள்ளக்காதலன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஓடிவிட்டாளா? பெண்ணை காணவில்லை என்ற பயத்தை விட அவளுக்கு சட்டென்று அவளது நகைகளை பற்றிய பயம் மனதில் மேல் தூக்கி நின்றது. தன் இரும்பு பீரோவை திறந்து லாக்கரை திறந்து உள்ளே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைத்திருந்த தன் சங்கிலி, வளையல்கள் முதலியவற்றை சோதித்தாள். அனிதாவின் இரும்பு பீரோவையும் தன்னிடமிருந்த மாற்று சாவியால் திறந்து பரிசோதித்தாள். சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கல்யாணத்திற்கு போக வங்கி லாக்கரில் இருந்து எடுத்து வந்த வைரத்தோடு தங்க நெக்லஸ், வளையல்கள் எல்லாம் அதில் பத்திரமாக இருந்தன. அப்படியென்றால் இந்த பெண் கட்டின துணியுடன் காதலனுடன் ஓடிவிட்டாளா? அடக்கடவுளே, இப்பொழுதுதானே மாமாவிடம் பேசி குணசீலனுக்கு அவளை கொடுப்பதாக வாக்கு கொடுத்துவிட்டு நிம்மதியாக திரும்பினாள். அதற்குள் இங்கே ஒரு புயலா? குடல் எல்லாம் புரண்டு வாய்க்குள் வந்துவிடுவது போன்றதொரு உணர்வில் தவித்துப் போய் இரும்பு பீரோக்களை பூட்டிவிட்டு என்ன செய்வது என்று தெரியாது குழம்பி தவித்தாள். இதுவரை கணவன் அலுவலகத்திலிருந்து எப்பொழுது வருகிறான், என்ன செய்கிறான் என்பதை பற்றி சிந்திக்காது அவனது தாமதத்திற்கு ஒரே காரணத்தை தன்னுள் கற்பித்துக் கொண்டு சண்டை போடுவதே தொழிலாக இருந்த அவளுக்கு
இன்று, இப்போது கணவனது உதவியும் தயவும் அவன் வருகையும் தேவைப்பட்டன. சட்டென்று தொலைபேசியில் அலுவலக எண்ணை சுழற்றினாள். பையன்தான் எடுத்தான். ஆமாங்க, இப்பதான் டைரக்டர் மீட்டிங் முடிஞ்சுது. இருங்க, அதோ வரார் என்றான். நான் தான் திலகா பேசுறேன் என்றவள் ஆரம்பித்ததும் முகத்தை கடுத்துக்கொண்டு, தெரியுது, என்ன விஷயம் என்றான் முரளி அழுத்தமான குரலில். அனிதாவை வீட்டில் காணோங்க. எங்கேயும் தேடினேன், காணல. எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே வர்றீங்களா? கூறி முடிப்பதற்குள் அவள் போனில் அழுதாள். அனிதாவை காணவில்லையா? திடுக்கிட்டு போனான். வீட்டில் இல்லை என்றால் அதற்கு மேல் சிந்திக்க தோன்றாது. வரேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தார். போக்குவரத்து நெரிசலான முக்கிய சாலைகளில் அவன் காரை எப்படித்தான் ஓட்டினானோ அவனுக்கே தெரியாது. அனிதாவை வீட்டில் காணவில்லை என்ற செய்தியை யாரோ காதில் தமுக்கடிப்பது போன்றதொரு பிரமையில் ஒரே மூச்சில் காரை ஓட்டிக்கொண்டு வந்து வீடு சேர்ந்தான். என்னாச்சு? என்ன நடந்தது என்றவன் அதட்டிய போது திலகா குற்ற உணர்வில் விசும்பிக் கொண்டே சொன்னாள். கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தது. என்னை ரொம்ப எதிர்த்து பேசினான். கோபத்துல கன்னத்துல அரைஞ்சேன். நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் 10 நிமிஷத்துல திரும்புறதுக்குள்ள விக்கினாள். மனைவியை மௌனமாக முறைத்தாள். அடி பாவி சண்டாளி, என் அருமை குழந்தைய அடிச்சு வீட்டை விட்டே ஓட வச்சிட்டியே, நீ ஒரு தாயா என்றது அவன் பார்வை. இப்பொழுதெல்லாம் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு என்னென்னவோ ஆபத்துகள் நேர்கின்றனவே. கலவரத்துடன் சாத்தியிருந்த அலமாரிகளை, மர பீரோக்களை அவசரமாக திறந்து பார்த்தான். கட்டிலின் கீழ் குனிந்து தேடினான். திடீரென்று ஒரு பயங்கர நினைவு வர குளியலறை கதவை திறந்து பார்த்தான். பின்பக்கத்து விளக்கை எரியவிட்டு கையில் டார்ச்சுடன் தோட்டத்திலிருந்து கிணற்றில் தேடினான். எங்கேயும் அனிதாவை காணவில்லை. உடம்பு வியர்வையில் நனைந்து போனது. உள்ளத்திலே பலவிதமான கலவரங்கள். நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் வேதனையில் அடித்துக் கொண்டது. ஒருவேளை அவ தன்னோட காதலனோட என்று திலக ஆரம்பித்தவள் முரளியின் முகத்தில் தோன்றிய கடுமையைக் கண்டு சட்டென்று அடக்கிக் கொண்டாள். போற இடத்த பத்தி ஒரு வார்த்தை ஒரு கடுதாசியில எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் முணுமுணுத்தாள். திரும்பி வராத இடத்துக்கு போக திட்டமிட்டதால அதை உனக்கு தெரிவிக்க அனிதா விரும்பல. எனக்கு கூட தெரிவிக்க விரும்பாம என் குழந்தை பேச முடியாது. துயரத்தில் திணறிக்கொண்டு தொலைபேசியை எடுத்தான். வீட்டில் ஏற்பட்ட வெறுப்பில் தோழி யாருடனாவது அன்று அவள் தங்கியிருக்கலாமே. எடுத்த எடுப்பிலேயே கேட்டு தோழிகளின் வீட்டவர்கள் சந்தேகத்தை வீணை கிளப்பக்கூடாதே. ஜாக்கிரதையாக விசாரிக்க வேணுமே. மிஸ் சரண்யா வீடு தானே? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு அனிதா சொல்லிக்கிட்டு இருந்தது. கடத்தெருவுக்கு போனவ இன்னும் திரும்பல. ஒரு சமயம் அங்க வந்திருக்காளா இல்லையா? இருட்டி போச்சுன்னு கவலை தான், வேற ஒன்றும் இல்லை. ஹலோ, மிஸ் கீதா வீடு தானே? சரண்யா, அனிதா எல்லாரும் உங்க வீட்டுக்கு கும்பலா புறப்பட்டு இருந்தாங்க. அனிதா அங்க இருந்தா கூப்பிட முடியுமா? ஓ, யாரும் வரலையா? ஆஹா, ப்ரோக்ராமா மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ, மிஸ் அரவிந்தாவா? ஏதோ ஒரு புஸ்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிக்கணும், அரவிந்தா கிட்ட தான் இருக்குன்னு அனிதா புறப்பட்டா. காலையில போகலாம்னே, இன்னும் அங்க வந்து சேரலையா? ஓ, நேரமாச்சேன்னு கடத்தெருவிலிருந்து திரும்பிக்கிட்டு இருப்பா. நாங்கெல்லாம் ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொய். இப்போது அவன் குடும்பமானத்தையும் அனிதாவின் பெயரையும் காப்பாற்றியாக வேண்டும். அனிதா வீட்டை விட்டு மறைந்து விட்டாள் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டால் அது பெரும் கதையாக மாறி அவளது வருங்காலத்தையே பாதிக்குமே. இந்த பெண் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டாளே. ஸ்ரீநாத்தா அவளுக்கு பேசி முடிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அப்பாவோட எண்ணத்துல மண்ணை போட்டுட்டாளே. அனிதா இதை வேணும்னே செய்யல. அவ வீட்டை விட்டு ஓட காரணம் பூதமாக நிற்கிறாளே இந்த சண்டாளிதான். வெறுப்புடன் மனைவியை உற்று பார்த்தான். இப்ப நாம என்ன செய்யறது? திலகா முணுமுணுத்தாள். அதை பத்தி முன்னதாவே சிந்திச்சிருக்கணும். வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு வெளியே போனதுக்கு தக்க வெகுமதி கிடைச்சிருக்கு. யாரோட அவ ஓடி போனாளோ? எல்லையற்ற கோபத்தை அடக்க முடியாது அவன் வெடித்தான். வாய மூடு, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். இதுக்கு மேல நாம விவாதிச்சா ஒரு கொலைதான் விழும். கோபத்தில் கத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டு விட்டான். அன்று இரவு அவர்கள் சாப்பிடவில்லை. அதற்கு மேல் இருவரும் பேசவில்லை. காலையில் எழுந்து காஃபி சாப்பிடாது அவன் குளித்துவிட்டு அலுவலகம் கிளம்பிவிட்டான். அனிதா காணாம போயிட்டாங்கிறத பத்தி போலீஸ்ல ஒரு தகவல் கொடுத்தா, தொலைக்காட்சியில காணாம போனவங்களை பத்தின தகவல் கொடுத்தா. தாடை இருக மனைவியை விரைத்தான் முரளி.
அத்தோட ஏன் அனிதா வீட்டை விட்டு ஓடினாங்கிற விவரத்தையுமே சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே. ஆத்திரத்துடன் சிரினான். வாயிற் கதவை படீர் என்று மூடிக்கொண்டு வேலைக்கு போய்விட்டான். அங்கே அவனுக்கு நிம்மதி இருந்ததா? காலை பத்திரிகையை பிரித்தவன் திகிலோடு படித்தான். அடையாளம் தெரியாத ஒரு இளம் பெண்ணின் பிணம் பாழும் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்தது என்றோ, தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு கிடந்த கல்லூரி மாணவியின் உடலை போலீஸ் இன்னமும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றோ, ஏதாவது செய்தி கண்களில் பட்டுவிடுமோ என்ற நடுக்கம். ஒரு சமயம் அனிதா லாரி, கார் எதிலாவது அடிபட்டு அடையாளம் தெரியாத கேஸாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாளோ? அன்று பிற்பகல் வரை பித்து பிடித்தவன் போல வேலையின் மேல் நாட்டமின்றி பொழுதை ஓட்டினான். நகரத்தில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விபத்து கேசுகளை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள அவனது டாக்டர் நண்பனை நாடினாள். பையன் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த தேநீரை எடுத்து பருகினான். சூடாக ஏதாவது சாப்பிட்டால்தான் தாபத்தில் மந்தமாகிவிட்ட மூளை செயல்படும் போன்று மலைப்பாக இருந்தது. மேஜை மீதிருந்த அவனது பிரத்யேக தொலைபேசி கிணுகிடுத்தது. திலகாவுக்கு வேலை இல்லை. பற்களை கடித்து கொண்டு அதை கையில் எடுத்தான். மிஸ்டர் முரளி, என் பேர் சாரதா. என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு முகவரியை தரேன். வேலை முடிஞ்சதும் நீங்க நேரா இங்க வரணும். எதுக்குன்னு சொல்ல முடியுமா? வியப்புடன் கேட்டான். தொலைபேசியில விவரம் சொல்ல முடியாது, நேர்ல வந்தா நல்லது என்று சுருக்கமாக பேசிவிட்டு தன் முகவரியை கொடுத்து போனை வைத்து விட்டாள் சாரதா. உள்ளங்காலில் புறப்பட்டு உச்சி மண்டையில் ஓங்கி அடித்தாற் போன்றதொரு நினைவில் அவன் திடுக்கிட்டு போனான். ஒரு சமயம் அனிதா ஏதாவது விபச்சார விடுதியில் அகப்பட்டு கொண்டு விட்டாளோ? அவளை விடுவித்து அழைத்து போக, பேரம் பேச, பயமுறுத்த அவனை அழைக்கிறாளோ? அட கடவுளே! கதிகலங்கி போனான் முரளி. அரை மணி முன்னதாக புறப்பட்டு விட்டான். சர் சதாசிவம் சாலையில் காரை நிதானமாக ஓட்டி கண்களை ஓடவிட்டான். காவேரி நர்மதா மேன்ஷன் என்ற பெயர் கண்களை அறைந்தது. காரை பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு உணர்வுகள் தொய்ந்தவனாக 3வது தளத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட எண் கொண்ட பிளாட் வாயிலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். நெற்றியின் முன்பக்கம் பட்டையாக முடி வெளுத்திருந்த நடுவயதை தாண்டிவிட்ட வெள்ளை ரவிக்கையும் பச்சை நூல் புடவையுமாக தெரிந்த ஒரு பெண்மணி ரொம்பவும் பழகியவர் போல கதவை திறந்ததும், மிஸ்டர் முரளி தானே, உள்ள வாங்கோ என்று மரியாதையாக வரவேற்றாள். மிஸ்டர் முரளி, உட்காருங்க, தாகத்துக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு பதிலை எதிர்பாராது உள்ளே சென்று மிக விரைவில் 2 கோப்பை காஃபியுடன் வந்தாள். சாப்பிடுங்கோ, விவரமா சொல்றேன் என்று உபசரித்தாள். தனக்கு தெரிந்தவற்றை விவரமாக அவள் சொல்ல கேட்டு முரளி அதிர்ந்து போனான். யார் செஞ்ச புண்ணியமோ, அனிதா என் வீட்டு கதவை தட்டினா. குழந்தை ரொம்ப மன அதிர்ந்து போயிருந்தா. ஒண்ணுமே பேசல, அழுதுகிட்டே இருந்தா. காலையில நல்ல காய்ச்சல் வந்துருச்சு. டாக்டர் கூட்டிட்டு வந்து காட்டினேன். 1 வாரமாவது ஓய்வா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மருந்துகளை வாங்கிட்டு வந்து தந்துட்டு இருக்கேன். வாங்கோ, ஒருவேளை அவ இப்ப கண் முழிச்சிருக்கலாம் என்று அவள் எழுந்தபோது நன்றி உணர்வு நெஞ்சை அடைக்க, அம்மா, நீங்க செஞ்சிருக்கிற உதவிய நான் என் கால முச்சோடு மறக்க மாட்டேன் என்று கதற வேண்டும் போல துடிதுடித்து போனான். கண்கள் கலங்க, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ என்று தடுமாறினான். தும்பை பூ போன்ற வெள்ளை விரிப்பில் வாடிப்போன ரோஜாவாக படுக்கையில் கிடந்த மகளை கண்டதும் அவனுக்கு துயரம் பொங்கிக் கொண்டு வந்தது. இந்த ஒரு நாள் பிரிவை அவனால் தாங்க முடியவில்லையே. இதுவே ஒரு நிரந்தர பிரிவாக, ஒரு சோக கதையாக முடிந்து விட்டிருந்தால்? லேசாக கண்களை திறந்து பார்த்த மகள் பெற்றவனை அடையாளங்கண்டு கொண்டு விட்டாள். அப்பா, அப்பா என்று உச்சரித்தபடி அவன் கையை பிடித்தாள். அவளது கை நெருப்பாக சுடுவதை உணர்ந்தான் முரளி. காய்ச்சல் இன்னும் இறங்கல போல இருக்கே. என்ன காய்ச்சல்னு டாக்டர் சொன்னார்? கவலையுடன் கேட்டான். மருந்து கொடுக்கறேன், சாப்பிடு. அப்பா வந்துட்டாரு, இனிமே பயமில்ல என்று குழைவாக பேசியபடி பொட்டலத்தில் இருந்த ஒரு வெள்ளை மாத்திரையை அவள் வாயில் போட்டு தண்ணீரை குடிக்க வைத்தாள். அப்பா, நான் இங்கே தான் இருக்க போறேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன். உங்களை அம்மா படுத்துகிற பாட்டை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுப்பா. அதனால மகள் தேம்பி அழுவதைக் கண்டு நெஞ்சுருகி போனான் முரளி. இங்கே இரு, வீட்டுக்கு வர வேண்டாம், கவலைப்படாத என்று தன் கைக்குட்டையால் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு சாரதாவை பார்த்தான். இருமா, அப்பாவோட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு முரளியை முன்னறையில் அமர்த்தினாள் சாரதா. நேற்று அந்தி பொழுது இவள் வந்தபோது மிகவும் மன அதிர்ச்சியோடு இருந்தாள். நான் வற்புறுத்தி எதுவும் கேட்கவில்லை.
பிறகு காலையில் நல்ல காய்ச்சல் வந்தபோது தன்னை அறியாது அனிதா பேசினாள். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். பெற்ற தாய்க்கும் இவளுக்கும் இடையே பிடிப்பே கிடையாது என்றும், வீட்டிலே பெற்றோர்கள் போட்டுக்கொள்ளும் சண்டையை பார்த்து தினமும் அவமானத்தில் புழுங்கி போய் கொண்டிருக்கிறாள் என்றும் புரிந்தது. வீட்டை விட்டு ஓடிவர 2 காரணம். இவளுக்கு பிடிக்காதவனை அம்மா வற்புறுத்தி கல்யாணம் செய்து வைத்து விடுவாள் என்ற அச்சம், வயது வந்த தன்னை வேலைக்காரி முன் தாயார் அடித்து விட்டாள் என்ற அவமானம். தலையை குனிந்து கொண்டான் முரளி. யாரோ முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி அவன் வீட்டு சங்கதியை இப்படி அக்குவேறு ஆணிவேராக அலசுகிறாளே. கவலைப்படாதீங்க மிஸ்டர் முரளி. டாக்டர் சொல்றபடி இவளை இன்னும் 2 வாரம் ஓய்வா என் வீட்டிலேயே வச்சு பாதுகாக்க முடியும். திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில ஓயாம அழுததுல சளி ஜூரம் வந்திருக்குது, அவ்வளவுதான். மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கு. அது தெளிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்றாள் ஆறுதலாக. மறுபடியும் மகள் படுத்திருந்த அறைக்குள் சென்று சிறிது நேரம் ஒரு முக்காலியில் அவள் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான் முரளி. அனிதா, கவலைப்படாதம்மா. உன்னை நான் மறுபடியும் அந்த நரகத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன். வேற ஏற்பாடு செய்றேன் என்ற அன்புடன் அவளது நெற்றியை வருடினான். தலையை ஏளனமாக அசைத்த மகளின் கண்கள் கண்ணீரில் பளபளத்தன. அன்று இரவு வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு நேரம் கழித்துதான் முரளி வீட்டிற்கு வந்திருந்தான். வேலைக்காரி இல்லாது தானே வீட்டு வேலைகளை கவனித்ததால் இரவு சமையலை தயாரித்து களைத்து போய் காத்திருந்தாள் திலகா. ஏன் இத்தனை நாளி என்று வழக்கமாக கேட்கும் கேள்வி அவனை பார்த்ததுமே தொண்டையில் அடங்கி போனது. மாற்றுடை அணிந்து கொண்டு அவன் நேரே படுக்க சென்று விட்டான். தன் மீது பெரும் குற்றம் இருந்த காரணத்தினால் அவளால் கத்தி ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்ய முடியவில்லை. அவசரமாக உணவை முடித்துக்கொண்டு பாத்திரங்களை கழுவி போட்டுவிட்டு அவள் படுக்க வந்தபோது முரளி குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பின் 2 நாட்கள் கணவன் மனைவியிடையே பேச்சு ஏதுமின்றி மௌனத்தில் கழிந்தன. 4வது நாள் காலை அவன் கிளம்ப முன் திலகா மெல்ல ஆரம்பித்தாள். அனிதாவை பத்தி கண்டுபிடிக்க ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்களா? பதில் அளிக்காது அவனை வெறித்துவிட்டு முரளி காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு விரைந்து விட்டான். அவளுக்கு ஆத்திரத்துக்கு பதில் அழுகை வந்தது. தன் மீது தவறு இல்லாதவரை அவள் வாயை திறக்காத கணவனை கூட வம்பு சண்டைக்கு இழுத்தாள். இப்போது அனிதா வீட்டை விட்டு ஓட காரணமாக இருந்துவிட்டாள் என்ற பெரிய குற்ற உணர்வு அவளது நாக்கிற்கு போட்டு போட்டுவிட்டிருந்தது. அன்று மாலை அவள் கணவனது வருகைக்காக வாயிலில் வந்து பலமுறை எட்டி பார்த்தாள். மாலை பொழுது அமிழ்ந்து இருட்டி வெகு நேரமாகியும் அவன் வீட்டிற்கு வரவில்லை. தாங்க முடியாத பசியால் அவள் சாப்பிட்டு முடித்தாள். மீதி உணவையும் தட்டையும் மேஜை மேல் வைத்துவிட்டு காத்திருந்தாள். நடு இரவாகியும் அவனை காணவில்லை. முன்னறையில் உட்கார்ந்தபடியே தூங்கிப் போனவள் திகைப்புடன் விழித்துக் கொண்டு பார்க்கையில் நன்றாக விடிந்து விட்டிருந்தது. காலையில் காரில் போன அவள் கணவன் வீட்டுக்கே வரவில்லையே. அலுவலகம் திறக்கும் வரை 1000 கற்பனைகளில் தவித்து போனாள். காலை 10:30 மணி அளவில் தொலைபேசி மூலம் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டாள். மிஸ்டர் முரளி அவங்களா? இன்னைக்கு காலையிலிருந்து அவர் 3 மாத லீவ்ல போயிட்டாரே. ஆமா, நீங்க யாரு? தேனாக ஒலித்த ரிசப்ஷனிஸ்ட் தந்த தகவல் வேப்பங்காயாக இருந்தது. அவருக்கு தெரிஞ்சவங்க என்று போனை வைத்தாள். தன்னந்தனியாகிவிட்டதொரு அச்சத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். அவளிடம் சொல்லிக் கொள்ளாமல் லீவு எடுத்துக்கொண்டு எங்கே போயிருப்பார்? ஹோட்டலில் தங்கிக் கொண்டு அனிதாவை தேடும் முயற்சியில் ஈடுபடவா? எதற்கும் ஒரு வார்த்தை அவளிடம் சொல்லிவிட்டு போயிருக்க கூடாதா? தாங்க முடியாத துக்கத்தில் அவளுக்கு அழுகை வந்தது. திடீர் என்று அந்த நினைவும் உடனடியாக ஏற்பட்டது. மாதம் பிறந்து அது 3வது நாள். வழக்கமாக வீட்டுக்கு தேவைப்பட்ட பணத்தை முரளி வங்கியிலிருந்து கொண்டு வந்து அவர்களது பீரோவின் மேல்தட்டில் வைத்து விடுவது வழக்கம். செலவுக்கு பணம் என்று வாயை திறக்கும் முன்பே கை நிறைய காசு அவளுக்கு காத்திருக்கும். சட்டென்று தன்னிடமிருந்த மறுசாவியை போட்டு இரும்பு பீரோவை திறந்தாள். மேல்தட்டில் பணத்தை காணவில்லை. அத்துடன் முரளியின் வங்கி புத்தகம், காசோலை முதலியவற்றையும் காணவில்லை. கலவரத்துடன் லாக்கரை திறந்து பார்த்தாள். அவளது நகைகளையும் காணவில்லை. பரபரப்புடன் மகளது இரும்பு பீரோவை திறந்து பார்த்தாள். அன்று அவள் பார்த்து சமாதானமடைந்த நகைகள் அனைத்தும் மறைந்து விட்டிருந்தன. முரளி அவளுக்கு வீட்டு செலவுக்கு பணம் தராது வீட்டிலிருந்த நகைகளையும் மற்றவைகளையும் எடுத்துக்கொண்டு எங்கேயோ போய்விட்டார். அப்படியென்றால் முகத்தில் அரைந்து கொண்டு ஓவென்று அழ வேண்டும் போன்று துயரம் அவளை ஆட்டி படைத்தது. ஒரு சமயம் அனிதாவை கண்டுபிடிக்க பணம் தேவைப்பட்டதால் நகைகளை எடுத்து போயிருக்கலாம். அவசரப்படக்கூடாது. இன்று அவர் வரலாம், நாளை ஒரு சமயம் வரக்கூடும் என்று பலவிதமாக எண்ணியபடி வீட்டுக்குள் இருந்து வெளிவராது 1 வார காலத்தை போக்கிவிட்டாள். அந்த சில நாட்கள் கடந்த மாதத்தில் மீதமாகிவிட்ட சாமான்களை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டினாள். அதற்கு மேல்
அவளது திருமண வாழ்க்கையில் இல்லாமை என்றதொரு வார்த்தைக்கே இடம் இருந்ததில்லை. அதை அவள் அனுபவித்ததும் இல்லை. காஃபி போட சர்க்கரை டின்னை திறந்து பார்த்தபோது அது காலியாக இருப்பதைக் கண்டு கலங்கி போனாள். வீட்டின் இல்லாமை மட்டும் அவளை அச்சுறுத்தவில்லை. கணவனும் குழந்தையும் இல்லாததனால் வெறுமையாகிவிட்ட வீடு இரவு நேரத்தில் அவளை மிகவும் பயமுறுத்தியது. காற்றசைவினால் படார் என்று ஜன்னல் கதவு அடித்துக் கொண்டாலும் அவள் பயத்தில் எப்படி நடுங்கி போனாள். அப்பப்பா, தனிமை என்பது ஒரு பெரிய கொடுமைதான். வேலைக்காரி இல்லை, கணவன் இல்லை, கூட உதவ பேச மகள் இல்லை. இவை போதாதது போல தெருவில் சிறிது நடந்து விட்டாலும் போதும், அக்கம் பக்கத்தவர்கள் கேட்ட கேள்விகள். என்ன, மிஸ்டர் முரளியை காணவே இல்லை? ஊருக்கு போயிருக்கிறாரா? அப்ப நீங்க வீட்டில் தனியாவா இருக்கீங்க? அனிதா எங்க போயிருக்கா? கல்லூரி விடுப்பு நாள் கூட இல்லையே. உடம்புக்கு சுகம் இல்லையா? கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல எத்தனை பொய்களை அவள் கற்பனை செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் அதில் வெற்றி ஏற்பட்டதா? திலகா சங்கதி தெரியுமோ? அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா. புருஷன் கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாராம். நான் அவங்கள குற்றம் சொல்ல மாட்டேன். இவ பெரிய ராட்சசி. புருஷன் மேல வந்த கோபத்தை பொண்ணு மேல காட்டி தினமும் அந்த குழந்தைய அடிச்சு நொறுக்குவாளாம். இத்தனைக்கும் தான் பெத்த குழந்தை. அது பொறுக்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. புருஷன் இவகிட்ட இனி வதப்பட முடியாதுன்னு வேலையை வேற ஊருக்கு மாத்திக்கிட்டு போயிட்டாராம். காதுபட அவர்கள் செய்த விமர்சனம் அவள் உடலை அவமானத்தால் குறுக செய்தது. மனம் உடைந்து போனாள். அவள் எத்தனை பெரிய தவறு செய்து விட்டாள். வாயை மூடிக்கொண்டிருக்கிறான் கணவன் என்று ரொம்பவும் வாய்ப்பு எடுத்துக்கொண்டது பிசகு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். மிக பொறுமையான முரளி தாங்க முடியாது கலந்து கொண்டு விட்டான். ஐயோ, யாரிடம் முறையிடுவது? இரவும் பகலும் எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு 20 நாட்களை எப்படியோ கடத்திவிட்டாள். இனியும் சும்மா இருப்பதில் பயனில்லை என்று தன் மாமன் வீட்டுக்கு பஸ் பிடித்து போனாள். காற்று வாக்கில் அவருக்கு சங்கதி ஏதோ காதில் பட்டுவிட்டிருக்கிறது. மாமாவின் முகத்தில் சிரிப்பை காணவில்லை. மரியாதைக்கு வரவேற்று உட்கார சொல்லி உபசரித்தார். நடந்ததை சொல்லி ஒரு மூச்சு அழுது அவரை உதவி கேட்டபோது மாமா சிங்கமாக சீறி எழுந்து விட்டார். உனக்கு எத்தனை துணிச்சல் இருந்தா ஓடுகாலி பொண்ணை ஏன் மகனுக்கு முடிச்சு வைக்க வந்து வக்கனையா பேசுன? நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். இது உன் வீட்டு சங்கதி. நீயே இந்த சிக்கல் அவிழ்த்துக்க, அதான் முறை. எழுந்து போ என்று நெட்டி தள்ளாத குறையாக மாமா பேசி அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு வந்து ஒரு மூச்சு அழுதாள். அதுதான் அவளால் அப்பொழுது செய்ய முடிந்த காரியம். அவளது பெற்றோர்கள் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தனர். இரண்டாவது சகோதரி தன் ஓரகத்தையின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருக்க கல்கத்தா போயிருந்தாள். அவசரம் என்றால் உள்ளூரில் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருந்த அக்காவை தவிர இப்போது யாரும் அருகில் இல்லை. அன்று காலை அவள் அடையாறில் வசித்த அக்கா சுகந்தியை பார்க்க தொலைபேசியில் முன்கூட்டி தெரிவித்துவிட்டு கிளம்பினாள். கேட்டை காவல் காக்க கூர்க்கா, தோட்டத்தில் அல்சீஷியன் நாய்கள் என்று தடபுடல் பங்களாவாசி அவள். வரவேற்பறையில் அவளை உட்கார வைத்து உபசரித்தாள் அக்கா. தன் வீட்டில் நடந்த சங்கதிகளை சொல்லி மறுபடியும் கண்ணீர் விட்டு விம்மி அழுதுவிட்டு அவசர செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் வேண்டும் என்று தங்கை சொன்னதும் அக்கா முகம் மாறிப்போனாள். திலகா, கடன்கிற பேச்சே என் கணவருக்கு பிடிக்காது. சொந்தக்காரங்க கிட்ட குடுக்கல் வாங்கலையே அவர் வெறுப்பாரு. அதனால உனக்கு என்னால கடன் கொடுத்து உதவ முடியாது, கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். என் கணவர் எங்க இருக்கிறார்னு தேடி கொடுக்கவாவது அத்தான் உதவக்கூடாதா? விம்மினாள் திலகா. இப்ப வந்து அழுது என்ன பயன்? இது மாதிரி ஏதாவது நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருந்தப்போ உன் கணவனை எங்க முன்னாடி எப்படி கேவலமா பேசுன, எதிர்த்து வாயாடி அவரை அவமானப்படுத்தின. நான் அன்னையிலிருந்து உன் வீட்டுக்கு வரத நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? இப்படி நீ மட்டும் என்கிட்ட பேசினா உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். உன் தங்கச்சி படிச்சவளா இருந்தோ ரொம்ப தரக்குறைவா நடந்துக்கிறா. சே, நல்லாவே இல்லைன்னு கடுத்துக்கிட்டார் என்னோட கணவர். அவர்கிட்ட இதை சொன்னா என் மானந்தான் போகும். அத்தான் வரதுக்குள்ள நீ போயிடுறது நல்லது. மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் சுகந்தி. 1 மாத காலம் ஓடிச் சென்று விட்டது. தூக்கமின்றி, உணவு பிடிக்காது, நாள் முழுவதும் கவலை தாங்காது அழுது திலகா ஆள் பாதியாயிருந்தாள். அன்று காலை அவள் சமையலை முடித்துவிட்டு முன்னரை பக்கம் வந்தபோது வாயில் அழைப்பு மணி ஒலித்தது. கதவிலிருந்த கண்ணாடி துவாரத்தின் வழியே பார்த்தாள். இப்போது அவள் ஓயாத ஒரு திகிலில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். தொலைபேசி கிணுகிணுத்தாலோ அழைப்பு மணி ஒலித்தாலோ கூட அவள் நடுங்கி போனாள். எந்தவிதமான விபரீத சங்கதியை கேட்கப் போகிறோமோ என்றதொரு அச்சம். வாசலில் நின்ற பெண்மணியை அவள் முன்பின் பார்த்ததில்லை. நடுத்தர வயதை தாண்டிவிட்ட அந்த அம்மாள் பார்க்க நல்லவள் போலத்தான் தெரிந்தாள்.
துணிவுடன் கதவை திறந்தாள் திலகா. நான் உள்ள வரலாமா? கேட்டபடி முறுவலித்தாள் சாரதா. மேலும் கீழும் யோசனையுடன் பார்த்துவிட்டு, வாங்கோ, உட்காருங்கோ, அரை மனதுடன் உபசரித்தாள் திலகா. உங்க கணவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, காணாம போன மகளை பத்தியும் கவலைப்படுறீங்க இல்லையா? திடுக்கிட்டு போனாள் திலகா. இதென்ன, குறி சொல்ல வந்தவள் போல இந்த அம்மா சட்டுன்னு சொல்லிட்டாங்களே, எப்படி? வியப்புடன் பார்த்தாள். உங்க கணவரை பார்க்கணும், பேசணும், நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சு உங்களோட மறுபடி வந்து வாழ அவரை அழைக்கணும்னு உங்க மனசு விரும்புறது இல்லையா? குபக்கென்று கண்களில் பொங்கிய கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள் திலகா. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சதால பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் ஒன்னாகி நடந்ததை மறந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஆதங்கத்தால உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். என் பேர் சாரதா. அம்மா, நீங்க யாரோ எனக்கு தெரியாது. என்னை பெத்தவள மாதிரி பரிவோட உதவி செய்ய வந்திருக்கீங்களே, உங்களை நான் பேச முடியாது விக்கினாள். அழ வேண்டாம், உங்க கணவர் இருக்கிற இடத்த சொல்றேன். போய் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு முதல்ல இங்க அழைச்சிக்கிட்டு வாங்க. அப்புறம் உங்க காணாம போன பொண்ணு வந்து சேர்ந்துருவா. உண்மையாவாம்மா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறேன். சிதஞ்சு போன என் குடும்பத்தை ஒன்னாக்க வந்திருக்கிற நீங்க தெய்வம்மா. தெய்வமும் இல்லை, சாமியும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண்மணி தான். என் சகோதரிக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எப்படிமா வந்தது? சில பேர் மனசுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த சில பேர்ல நான் ஒருத்தின்னு வச்சுக்கோங்க. இதோ இந்த சீட்ல உள்ள முகவரியில உங்க கணவரை நீங்க சந்திக்க முடியும். போய் பேசுங்க, உங்களுக்கு வெற்றி ஏற்படட்டும். நன்றிம்மா, நீங்களா வந்து இப்படி உதவி செய்றீங்களே, இதை நான் நினைச்சு ஆச்சரியப்படுறேன். நான் உங்களுக்கு பிரதியா என்ன செய்யணும் சொல்லுங்கோ. உங்க முன் கோபத்தை உதறிட்டு உங்க கணவர் குழந்தையோட அமைதியா வாழணும். உங்களால் ஆன உதவியை மற்றவங்களுக்கு செய்ய தயங்க கூடாது. சேரம்மா என்று கூறிய திலகா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, தாகத்துக்கு கொஞ்சம் காஃபி கலக்கிட்டு வரனே என்று எழுந்தாள். அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நீங்க உடனடியா இந்த முகவரிக்கு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனா உங்க கணவரை சந்திக்க முடியும். தாமதம் செய்யாதீங்க என்று கூறிவிட்டு புன்னகைத்தபடி வெளியேறிவிட்டாள் சாரதா. திலகாவுக்கு ஒரே பிரமிப்பு. அத்தனையும் ஒரு கனவா? காஃபி மேஜை மேல் சாரதா வைத்துவிட்டு போன அந்த சீட்டை எடுத்து பார்த்தாள். அகஸ்தியர் ஆசிரமம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்று காணப்பட்டது. திக்கென்ற உணர்வில் அவள் பதறிப்போய்விட்டாள். அவள் கணவன் ஆசிரமத்தை நாடி சென்றார் என்றால் சந்நியாசம் மேற்கொள்ளும் எண்ணத்துடன் இருக்க வேண்டும். சட்டென்று அவள் நினைவில் பள்ளிக்கூட நாட்களில் படித்த ஔவையின் அறிவுரை ஞாபகத்திற்கு வந்தது. சற்று ஏறுமாறாக இருப்பாளாயின் கோராமற் சந்நியாசம் கொள். எத்தனை பெரிய உண்மை! ஐயோ, அவள் கணவன் சந்நியாசியாகிவிட்டால்? பரபரப்புடன் அவள் வெளியே கிளம்ப ஆயத்தம் செய்தாள். பஸ் பிடித்து அந்த ஆசிரமத்தை தேடிக்கொண்டு போவதற்குள் காலை மணி 11 ஒரு காலத்தில் பெரிய தோட்டத்திற்குள் புதைந்து கிடந்த அந்த பங்களாவை அந்த அமைப்பினர் வாங்கி சீர்திருத்தி பங்களாவை தலைவர் தங்குமிடமாகவும் அலுவலக அறைகளாகவும் மாற்றி சுற்றிலும் வட்ட வடிவில் ஒரே அறை கொண்ட சிறு குடில்கள் அமைத்திருந்தனர். பார்க்க வந்தவரின் பெயரை சொல்லி வாசலை காவல் செய்த காவலாளியின் அனுமதியுடன் உள்ளே வந்தபோது ஒரு தோட்டத்தில் ஒரு புறமிருந்த பெரிய ஹாலில் தியான வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் இருந்ததொரு மரத்தடியில் அவளை காத்து கொண்டிருக்க சொல்லி காவலாளி போய்விட்டான். அங்கிருந்தபடியே அவள் தியான பயிற்சி நடந்த அந்த ஹாலை நன்றாக பார்க்க முடிந்தது. முட்டைத்தலையும் காவி உடையுமாக மேடை மீது கம்பீரமாக ஆசிரம தலைவர் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் பளபளவென்று மின்னிய ஒரு வெண்கல குத்து விளக்கின் ஒரு முகம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. எதிரே தரை மீது மல் ஜிப்பாவும் வேட்டியுமாக பலதரப்பட்ட வயதினர் தலைவரது அறிவுரையை கேட்க அமைதியாக அமர்ந்திருந்தனர். இலைகளின் சலசலப்பும் பறவைகள் எழுப்பிய சப்தமும் தவிர அமைதி நிறைந்த அந்த வேளையில் தலைவரின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. வியப்புடன் அவள் உற்று கேட்டாள். வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளின் சுமையை தாழாது அமைதியை தேடிக்கொண்டு வந்திருக்கும் நீங்கள் பஞ்சேந்திரியங்களையும் அடக்க தியானத்தில் ஈடுபட வேண்டும். இங்கே எரியும் இந்த குத்து விளக்கை நோக்கி மனதை அடக்கி அதை ஒரு பயிற்சியாக்கிக் கொள்ள வேண்டும். துறவு மேற்கொள்வது என்பது சாமானியமான சாதனை அல்ல. உலக பந்தத்தை சகிக்க முடியாது தன்னைத்தானே கொன்று கொள்ள முயன்ற போதுதான் காளி மாதா 7 வயது குழந்தையாக ராமகிருஷ்ணன் முன் தோன்றி அவரை தடுத்தாட்கொண்டாள். காளி மாதாவை நேரில் தரிசனம் செய்த அந்த மகான் தாமே சந்நியாசத்தை மேற்கொள்ளவில்லை. தோத்தாபுரி என்ற குரு வந்து அவருக்கு ஞானோபதேசம் செய்து காவி உடை கொடுத்து சந்நியாசத்தில் அவரை ஈடுபடுத்தினார். அப்படி இருக்கும் பொழுது
தவிர்க்கக்கூடிய சில பிரச்சனைகளை எதிர்த்து போராட பயந்து சந்நியாசம் மேற்கொள்ள ஆசிரமங்களை நாடி ஓடி வருவது பேதமை. இங்குள்ள நீங்கள் எந்த காரணம் கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருந்த போதிலும் முதலில் மனதை அடக்கி தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மனம் பூரண பரிபக்குவம் அடைந்துவிட்டால் உங்களை தேடி ஞானகுரு வருவார். இதற்கிடையில் தியான பயிற்சி தடைப்பட்டு உலகத்தோடு ஒட்டி வாழ மனம் ஆசைப்பட்டால் தாராளமாக நீங்கள் திரும்பி போகலாம். இல்லறத்தை விட ஒரு நல்லறம், தர்மமான வாழ்க்கை உலகில் கிடையவே கிடையாது. அதில் இருந்து கொண்டே விட்டு விடுதலை பெறுவாய் ஒரு சிட்டுக்குருவி போல என்கிறார் பாரதியார். சந்நியாசம் சுலபமானதல்ல. அதை நீங்கள் யாரும் வேஷமாக்கக்கூடாது. தமது சுருக்கமான அறிவுரையை முடித்துக்கொண்டு தலைவர் எழுந்து பெரிய கட்டடத்தை நோக்கி நடந்தார். ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் அளவில் ஆழ்ந்ததொரு அமைதியில் குத்துவிளக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தவர்களில் சிலர் அரை மணி நேரத்தில் எழுந்து வெளியே வந்துவிட்டனர். சிலர் 1 மணி நேரத்திற்கு பின்னர் வெளிப்பட்டனர். வேறு சிலர் தொடர்ந்து தியான பயிற்சியில் அமர்ந்திருந்தனர். பேச்சு எதுவுமின்றி தலையை குனிந்தபடி நடந்த அந்த கூட்டத்திலே அவள் முரளியை அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். இளைத்து கருத்து பாதியாகிவிட்ட அவனை மல்ஜிப்பா வேட்டி கோலத்தில் ஆசிரமவாதியாக பார்க்க நேர்ந்தபோது அவளுக்கு தாங்க முடியாத துக்கம் பீறிட்டது. மெல்ல நடந்து அவனது பாதையின் குறுக்கே வந்து நின்றாள். தலையை நிமிர்த்தி திகைப்புடன் முரளி அவளை பார்த்தான். தெரியாம நான் செஞ்ச பிள்ளைகளை மன்னிச்சு என்ன திரும்ப மனைவியா ஏத்து. பேச முடியாது அழுது கொண்டே அவன் காலடியில் உட்கார்ந்து விட்டாள் திலகா. மௌனமாக நின்ற முரளியை அவள் பரிதாபமாக பார்த்தாள். சாரதாங்கிற பெண்மணி வந்து சொன்னதும் தான் எனக்கு நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சது. வேலையை விட்டு வீட்டை விட்டு இந்த கோலத்துல நீங்க இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் நான். அதனால என்னை மன்னிச்சு தழுதழுத்தாள். இத்தனை வருஷம் மாறாத உன் குணம் இப்படி ஒரு நொடியில மாறிடுங்கிறத நம்ப முடியுமா திலகா? அமைதியாக கேட்டான் முரளி. பல ஆண்டுகள் ஊறி போயிருந்த பழக்கங்கள், குணங்கள் எல்லாம் ஒரே ஒரு நிகழ்ச்சியில ஒரு திருப்பத்துல மாறிடுங்கிறதுக்கு நான் உதாரணம். என்ன நம்புங்க. இந்த சில நாள்ல நான் பட்ட பாட்டுல என் தவறுகளை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இல்லாட்டியும் அனிதாவுக்காகவாவது நீங்க மறுபடி வீட்டுக்கு வரணும் விசும்பினாள். தலைவர் அவர்களை தம் அறைக்கு அழைத்து அறிவுரையை வழங்கினார். முரளி, உங்களுக்கு ஒரு மக இருக்கா. அவளுக்கு கடமைகளை செய்யாம நீங்க இங்க தொடர்ந்து வசிக்க முயல்றது சரியா இருக்காது. மனைவி வேண்டி அழைக்கிறாங்க. மனதை உறுத்திய சம்பவங்களை மறந்து நீங்க மறுபடி ஒன்னாகி ஒரு இனிய அமைதியான குடும்பமா வாழணும் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார். சாரதாம்மாவின் வீடு விருந்தாளிகளால் கலகலத்தது. பால் பாயாசத்தை ஸ்டீல் கிண்ணங்களில் ஊற்றி ஸ்பூன் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள். அனிதா, இப்போ சாரதாம்மா உனக்கு பாயசம் பரிமாற போறேன். ரொம்ப சீக்கிரம் அந்த ஸ்ரீநாத்தை கட்டிக்கிட்டு நீ எங்க எல்லாருக்கும் வடை பாயாசத்தோட சாப்பாட்டை ஜமாய்க்கணும். என்ன சொல்ற? கேட்டபோது அனிதாவின் முகமே சிவந்து புன்னகைத்தது. கொல் என்று முரளியும் திலகாவும் சிரிக்க அந்த வீடு ஆனந்தத்தில் நிறைந்து போனது. இப்படி மனம் விட்டு சிரித்து எத்தனை நாளாச்சு என்று கணவனை திரும்பி பார்த்தாள் திலகா. அவனும் அதே எண்ணத்துடன் அவளை அப்பொழுது பார்த்து கொண்டிருந்தான். இத்துடன் கூறாமல் சந்நியாசம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணையலாம் மற்றொரு கதையுடன். கதைச்சொலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி.